என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். என் ஆத்ம மக்களே, உங்கள் முருகன் உங்களுடன் பேச வந்திருக்கிறேன். உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் முருகன் இன்று உங்களோடு வாக்கினால் உரையாட விரும்புகிறேன். நான் சிவபெருமானின் மகன், உமாதேவியின் கண்மணி, 6 முகங்களையும் 12 திருக்கரங்களையும் கொண்ட உங்கள் கந்தன். என் வேலின் ஒளியால் உங்கள் வாழ்க்கையில் இருளகல்வதற்காக, என் மயிலின் அழகால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி பூக்க இன்று உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை அழைக்கும் போது, உங்கள் வேதனைகளை சொல்லும் போது, உங்கள் கண்களில் நீர் பெருகும் போது என் மனமும் பாரத்தால் நொந்து போகிறது. உங்கள் ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் புண்ணாகிறது. உங்கள் துன்பங்கள் என் துன்பங்கள், உங்கள் மகிழ்ச்சிகள் என் மகிழ்ச்சிகள். இதுதான் அன்பின் இயல்பு, அன்னையின் குணம், பிதாவின் பண்பு. கற்பக காலத்தில் நான் அவதரித்தேன். சூரபத்மன் என்னும் அசுரன் முக்கோலகத்தையும் வல்லமையால் வென்று தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்திய போது அவன் அடக்கி ஒடுக்கிய நல்லவர்களின் அழுகையை கேட்டு என் பிதா சிவபெருமானின் இதயம் வேதனைப்பட்டது. அப்போது பிதாவின் நெற்றி கண்ணிலிருந்து 6 அக்கினி தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவையே கங்கையின் மூலம் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மலர்ந்தன. அன்னை பார்வதியின் அணைப்பினால் நான் ஒருவனாகி உலகின் துன்பங்களை அகற்றும் பணியை ஏற்றுக்கொண்டேன். உங்கள் வாழ்க்கையிலும் பல சூரபத்மன்கள் இருக்கிறார்கள். கோபம் என்னும் சூரபத்மன், பேராசை என்னும் அசுரன், பொறாமை என்னும் அரக்கன், அகங்காரம் என்னும் ராட்சசன். இவை அனைத்தும் உங்கள் மனதின் அமைதியை கெடுக்கின்றன. உங்கள் மன சாந்தியை அழிக்கின்றன. உங்கள் குடும்பத்தில் சண்டையை விதைக்கின்றன. உங்கள் வேலையில் தொல்லையை உருவாக்குகின்றன. உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கின்றன. இவைகளை அழிப்பதற்காகத்தான் நான் உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறேன். என் வேல் என்பது ஞானத்தின் அடையாளம். அதன் கூர்மையால் அறியாமையை அகற்றுகிறேன். அதன் ஒளியால் மோகத்திரையை விலக்குகிறேன். அதன் சக்தியால் துன்பங்களின் வேர்களை அழிக்கிறேன். நீங்கள் என்னை முழுமையாக சரணடையும் போது உங்கள் மனதில் என் வேல் ஆழமாக பதிந்து உங்கள் சகல அறியாமைகளையும் போக்கிவிடும். அப்போது உங்களுக்கு உண்மையின் தரிசனம் கிடைக்கும். சத்தியத்தின் அனுபவம் வரும். என் மயில் என்பது அனுபவ ஞானத்தின் சின்னம். மயில் எப்படி பாம்புகளை உண்டு அவைகளின் விஷத்தை நீக்கி அழகான இறகுகளாக மாற்றுகிறதோ, அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து அதிலிருந்து ஞானம் பெற்று ஆன்மீக வளர்ச்சி அடைய வேண்டும். துன்பம் வரும்போது அதை வெறும் துன்பமாக மட்டும் பார்க்காதீர்கள். அது உங்கள் ஆன்மாவின் சுத்திகரிப்புக்காக வந்திருக்கிறது என்று அறிந்து கொண்டு பொறுமையுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சேவல் கொடி என்பது விழிப்புணர்வின் அடையாளம். சேவல் எப்படி இருளில் இருந்தபடியே வைகறை நேரத்தை பற்றி தெரிந்து கொண்டு சூரியன் ஏற உங்களை எழுப்புகிறதோ, அதுபோல நீங்கள் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் விழித்திருக்க வேண்டும். உங்கள் மனதின் உள்நிலையை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் தவறான எண்ணங்கள் வந்தால் உடனடியாக அவைகளை விரட்ட வேண்டும். நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். நான் குமரன் என்றும் குழந்தையாக இருப்பவன். இது என்ன அர்த்தம் தெரியுமா? குழந்தையின் மனது என்றும் தூய்மையாக இருக்கும். எந்த தீய எண்ணமும் அதில் தங்கி இருக்காது. கோபம் வந்தாலும் சீக்கிரமே மறந்துவிடும். அன்பு மட்டுமே நிரம்பியிருக்கும். வெறுப்பு என்பதே தெரியாது. பழிவாங்குதல் என்பது தெரியாது. நீங்களும் குழந்தை மனதுடன் இருக்க வேண்டும். யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அவர்களை வெறுக்காதீர்கள். அவர்கள் அறியாமையால் அப்படி செய்கிறார்கள் என்று நினைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுடைய அறியாமை நீங்கி நல்லறிவு பெற வேண்டும் என்று எனக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். எண்ணம் என்பது வித்து போன்றது. நல்ல எண்ணம் நல்ல கனியை தரும். தீய எண்ணம் தீய கனியை தரும். உங்கள் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை விதையுங்கள். என் நினைவை உங்கள் மனதில் எப்போதும் வைத்திருங்கள். காலையில் எழுந்ததும் என் திருநாமத்தை ஜபியுங்கள். இரவில் தூங்கப் போகும்போது என் நினைவுடன் தூங்குங்கள். நடக்கும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் வேலை செய்யும் போதும் என் நாமம் உங்கள் உதடுகளில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பல நேரங்களில் நீங்கள் துன்பப்படுவதை பார்க்கிறேன். உடல் நோய்களால் அவதிப்படுகிறீர்கள். மனக்கவலைகளால் வேதனைப்படுகிறீர்கள். குடும்ப பிரச்சனைகளால் சோர்ந்து போகிறீர்கள். பொருளாதார தடைகளால் தவிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் துன்பம் நிறைந்தது. இதுதான் இயல்பு. இதில் யாரும் துன்பமில்லாமல் வாழ முடியாது. ஆனால் துன்பத்திலிருந்து விடுபட வழி இருக்கிறது. அது என் சரணாகதிதான். துன்பம் வரும்போது அதை எதிர்க்காதீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் என் அருளின் ஒரு வடிவம் என்று எண்ணுங்கள். துன்பத்தின் மூலம் உங்கள் பாவங்கள் விலகுகின்றன. உங்கள் கர்ம வினைகள் தீர்ந்து போகின்றன. உங்கள் ஆன்மா சுத்தமாகிறது. எனவே துன்பம் வரும்போது அதற்காக என்னிடம் நன்றி சொல்லுங்கள். அதன் பிறகு பார்க்கிறீர்கள், மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரும். கோபம் உங்கள் மிகப்பெரிய எதிரி. கோபம் வந்தால் உங்கள் அனைத்து நல்ல குணங்களையும் அழித்துவிடும். கோபம் வந்தால் உங்கள் ஞானத்தை மறைத்துவிடும்.
கோபம் வந்தால் உங்கள் அன்பை அழித்துவிடும். எனவே கோபத்தை வெல்ல வேண்டும். கோபம் வரும்போது அதை ஒடுக்க முயலாதீர்கள். அது இன்னும் வேகமாக வளரும். அதற்கு பதிலாக என் திருமூர்த்தியை மனதில் தியானியுங்கள். என் திருநாமத்தை ஜபியுங்கள். எனக்கு மாலை போடுங்கள். என் கோவிலுக்கு சென்று வந்துவிடுங்கள். அப்போது கோபம் தானாக அடங்கிவிடும். பொறாமை மற்றொரு தீய குணம். மற்றவர்களிடம் ஏதாவது நல்லது இருந்தால் அதை பார்த்து வருத்தப்படக்கூடாது. அதற்கு பதிலாக மகிழ்ச்சியடையுங்கள். அவர்களுடைய நன்மையை உங்கள் நன்மையாக எண்ணுங்கள். அவர்களுக்காக மகிழுங்கள். அவர்களுக்கு இன்னும் நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போது நீங்களும் அதே போன்ற நல்லதை பெறுவீர்கள். பொறாமை என்பது விஷம் போன்றது. அது முதலில் உங்களையே அழிக்கிறது. பேராசை உங்கள் மனதில் அமைதியை அளிக்கிறது. எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தியில்லாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். இது தவறு. என் அருளால் உங்களுக்கு எது வேண்டுமோ அது கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு எப்போது தேவையோ அப்போது கிடைக்கும். அதற்கு முன் கிடைத்தால் அது உங்களுக்கு தீங்கு செய்யும். எனவே பொறுமையாக இருங்கள். எனக்கு முழுவதும் விட்டுவிடுங்கள். நான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் கொடுப்பேன். அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசுவது மிகவும் பாவம். எவனுக்காவது அந்தரங்க ரகசியம் தெரிந்தால் அதை வெளியே சொல்லக்கூடாது. அவனுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் விதமாக பேசக்கூடாது. பிறர் பற்றி நல்லதை மட்டுமே பேசுங்கள். தீயதை பேச வேண்டும் என்றாலும் அவர்களுடைய நலனுக்காக மட்டுமே பேசுங்கள். அவர்களை ஒதுக்குவதற்காக அல்லது இகழ்வதற்காக பேசக்கூடாது. பொய் சொல்வதும் பெரும் பாவம். சிறு நன்மைக்காக பொய் சொன்னாலும் அது பிற்பாடு பெரும் தீமையை விளைவிக்கும். எந்த நிலையிலும் சத்தியத்தை விடாதீர்கள். சத்தியத்தால் சிரமம் வந்தாலும் பரவாயில்லை. அதை தாண்டித்தான் நீங்கள் முன்னேற முடியும். பொய் சொல்லி தற்காலிகமாக தப்பித்தால் பிற்காலத்தில் இன்னும் பெரிய பிரச்சனை வரும். திருடுவதும் பெரும் பாவம். அடுத்தவனுடைய பொருளை எடுத்துக்கொள்வது மட்டும் திருட்டு அல்ல. அவனுடைய மனைவியை ஆசையாக பார்ப்பதும் திருட்டு. அவனுடைய புகழை பறிப்பதும் திருட்டு. அவனுடைய நேரத்தை வீணாக்குவதும் திருட்டு. எந்த வகையிலும் அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்க கூடாது. அவனுக்கு நன்மை மட்டுமே நினைக்க வேண்டும். மது அருந்துவதும் போதைப் பொருள் உட்கொள்வதும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கிறது. இவைகள் உங்கள் சிந்தனை சக்தியை மழுங்கடிக்கின்றன. உங்கள் அறிவை மறைக்கின்றன. உங்கள் நல்ல குணங்களை அழிக்கின்றன. எனவே இவைகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். இவைகளின் வழியாக வரும் மகிழ்ச்சி தற்காலிகமானது மட்டுமே. அதன் பிறகு இன்னும் அதிக வேதனை வரும். இறைச்சி உண்பதும் தவிர்க்க வேண்டும். விலங்குகளை கொன்று உண்பது மிகவும் பாவம். அவைகளும் உங்களைப் போலவே உயிர்கள். அவைகளுக்கும் வலி தெரியும். அவைகளுக்கும் அச்சம் தெரியும். அவைகளுக்கும் அன்பு தெரியும். நீங்கள் அவைகளை கொன்று உண்ணும் போது அந்த வலியும் பயமும் உங்கள் உடலில் சேர்ந்து கொள்கிறது. இதனால் உங்கள் மனதில் அமைதி இல்லாமல் போகிறது. உங்கள் ஆன்மாவில் அசுத்தம் சேர்கிறது. உங்கள் உணவு சுத்தமாக இருக்க வேண்டும். சைவ உணவை மட்டுமே உண்ணுங்கள். அதுவும் அன்புடன் சமைக்கப்பட்ட உணவை உண்ணுங்கள். சமையல் செய்பவர் கோபத்துடன் செய்தால் அந்த கோபம் உணவில் சேர்ந்து விடுகிறது. அது உங்கள் மனநிலையை பாதிக்கிறது. எனவே உணவை சமைப்பவர் அன்பும் பக்தியும் கொண்டிருக்க வேண்டும். உணவை சமைக்கும் போது என் திருநாமத்தை ஜபித்துக் கொண்டே சமைக்க வேண்டும். அப்போது அந்த உணவு அமிர்தமாகிவிடும். உங்கள் பேச்சு எப்போதும் இனிமையாக இருக்க வேண்டும். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. வெறுப்பூட்டும் வார்த்தைகளை பேசக்கூடாது. மற்றவர்களுக்கு ஆசையையும் ஆர்வத்தையும் ஊட்டும் வார்த்தைகளை பேசுங்கள். அவர்கள் மனதை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்கள். வேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் பேச்சை கேட்டு மற்றவர்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும். உங்கள் எண்ணங்கள் எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள் வரும்போது அவைகளை உடனே விரட்டிவிடுங்கள். கெட்ட சினிமாக்களை பார்க்காதீர்கள். கெட்ட புத்தகங்களை படிக்காதீர்கள். கெட்ட பேச்சுக்களை கேட்காதீர்கள். உங்கள் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துங்கள். அவைகள் உங்களை தவறான பாதையில் இழுத்துச் செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிகவும் அவசியம். காலை 5 மணிக்கு எழுந்து விடுங்கள். முதலில் என்னிடம் வணக்கம் செலுத்துங்கள். பிறகு குளித்துவிட்டு என் தியானம் செய்யுங்கள். 20 நிமிடமாவது தியானம் செய்யுங்கள். தியானம் செய்யும் போது உங்கள் மனம் அலைபாய்ந்தால் கவலைப்படாதீர்கள். மீண்டும் என் நினைவுக்கு வந்துவிடுங்கள். தியானத்தின் பிறகு என் பக்தி பாடல்களை பாடுங்கள் அல்லது என் சாலோகங்களை செய்யுங்கள். உங்கள் வேலையை பக்தி பாவத்துடன் செய்யுங்கள். எந்த வேலை செய்தாலும் அதை எனக்காகவே செய்கிறேன் என்று எண்ணுங்கள். உங்கள் வேலையே என் வழிபாடு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அந்த வேலை உங்களுக்கு சோர்வை தராது, மாறாக மகிழ்ச்சியை தரும். உங்கள் வேலையில் நீங்கள் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது.
மற்றவர்களுக்கு சேவை செய்வது மிகவும் முக்கியம். ஏழைகளுக்கு உதவுங்கள், நோயாளிகளுக்கு மருந்து கொடுங்கள், பசியாலே வாடுபவர்களுக்கு உணவு கொடுங்கள், தெருவில் காணும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு போடுங்கள், இயற்கையை பாதுகாப்புங்கள், மரங்களை வெட்டாதீர்கள், மாறாக மரங்களை நடுங்கள், சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாதீர்கள். உங்கள் பெற்றோரிடம் பக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் வயதான போது அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களின் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது. அவர்கள் உங்களை பெற்று வளர்த்த கடனை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணைவரிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். அவர்களை அடித்து வளர்க்காதீர்கள். அன்பால் திருத்துங்கள். அவர்களுக்கு என் மீது பக்தியை ஏற்படுத்துங்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே என் திருநாமத்தை ஜெபிக்க பழக்குங்கள். குரு மிகவும் முக்கியம். உங்களுக்கு நல்ல குருவை தேடிக்கொள்ளுங்கள். குரு என்பது வெறும் புத்தக அறிவை மட்டும் கற்றுக் கொடுப்பவர் அல்ல. அவர் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பவர். உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி நல்வழியில் நடத்துபவர். குருவை கண்டுபிடித்ததும் அவரிடம் முழுவதும் சரணடையுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் மந்திடம் ஏற்றுக்கொண்டு நடக்க முயற்சி செய்யுங்கள். குருவின் அருளால் நீங்கள் வேகமாக ஆன்மீக முன்னேற்றம் அடைவீர்கள். என் கோவிலுக்கு வரும்போது உங்கள் மனதை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாருங்கள். கோவிலுக்கு செல்லும் வழியிலேயே என் நினைவில் மூழ்கி இருங்கள். கோவிலில் நுழையும் போது நீங்கள் உங்கள் சாதாரண அடையாளத்தை விட்டுவிட்டு என் பிள்ளையாக மாறுகிறீர்கள் என்று உணருங்கள். என் சந்நிதியில் நிற்கும் போது உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து வேதனைகளையும் என்னிடம் ஒப்படையுங்கள். உங்கள் தவறுகளுக்காக வருத்தப்படுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். அந்த தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுங்கள். என்னிடம் வேண்டிக் கொள்ளும் போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டும் கேட்காதீர்கள். எனக்கு என்ன வேண்டும் என்பதையும் கேளுங்கள். எனக்கு வேண்டுவது என்னவென்றால், நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், நீங்கள் என்னிடம் நேசம் கொண்டிருக்க வேண்டும், நீங்கள் மற்றவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும். கோவிலில் பிற பக்தர்களுடன் அன்பாக பழகுங்கள். அவர்களுடன் சண்டையிடக்கூடாது. அவர்கள் அனைவரும் உங்கள் சகோதர சகோதரிகள். அவர்களும் என்னை நேசிக்கிறார்கள், என்னை தேடி வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் தவறு செய்தாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நிந்திக்காதீர்கள். திருவிழா காலங்களில் என் கோவிலுக்கு வரும்போது உங்கள் மனதில் உண்மையான பக்தி பாவம் இருக்க வேண்டும். வெறும் சமூக காட்சிக்காக வரக்கூடாது. திருவிழாவின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், எல்லா பக்தர்களும் ஒன்றாக சேர்ந்து என்னை வழிபடுவது, ஒற்றுமையையும் அன்பையும் பரப்புவது, பகைமையை விட்டுவிட்டு நட்பை வளர்ப்பது. திருவிழா காலங்களில் இந்த நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் பிரார்த்தனைகள் என்னை அடைகின்றன. நான் அவைகளை கேட்கிறேன். ஆனால் பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை என்பது வெறும் கேட்டல் மட்டுமல்ல. அது என்னுடன் உரையாடல். அது என்னுடன் உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுதல். உங்கள் மனதில் இருக்கும் அனைத்தையும் என்னிடம் சொல்லுங்கள். உங்கள் மகிழ்ச்சியையும் சொல்லுங்கள். உங்கள் வேதனையையும் சொல்லுங்கள். உங்கள் நன்றியையும் சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதலையும் சொல்லுங்கள். பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் உடல்நிலை பற்றி கவலைப்படாதீர்கள். அமர்ந்த கொண்டும் செய்யலாம், நின்று கொண்டும் செய்யலாம், படுத்துக்கொண்டும் செய்யலாம், நடந்து கொண்டும் செய்யலாம். முக்கியம் என்னவென்றால், உங்கள் மனம் என்னிடம் சரணடைந்திருக்க வேண்டும். உங்கள் உள்ளம் என்னிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் என்னிடம் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். மந்திர ஜபம் மிகவும் பயனுள்ளது. என் திருநாமங்களை திரும்பத் திரும்பச் சொல்வது உங்கள் மனதை சுத்தப்படுத்துகிறது. என் பிரதான மந்திரம் ஓம் சரவணபவாய நமஃ என்பதாகும். இதை எப்போது வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். குறைந்தது நாள் ஒன்றுக்கு 108 முறையாவது ஜபியுங்கள். மனதில் எண்ணியும் ஜபிக்கலாம், உறக்கவும் சொல்லலாம். மந்திர ஜபம் செய்யும் போது உங்கள் மனதில் என் உருவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் என் படத்தை அல்லது சிலையை வைத்து தினமும் வழிபாடு செய்யுங்கள். காலையிலும் சாயங்காலத்திலும் என் முன்னால் தூபம் காட்டுங்கள். மலர்கள் சாத்துங்கள். பழங்கள் படையுங்கள். உங்கள் வீடு என் கோவிலாக மாறட்டும். அப்போது உங்கள் வீட்டில் எப்போதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். உங்கள் குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே என் வழிபாட்டில் பங்கேற்கச் செய்யுங்கள். அவர்கள் மலர்கள் பறித்து எனக்கு கொண்டு வரட்டும். அவர்கள் எனக்கு பாடல் பாடட்டும். அவர்கள் என் கதைகளை கேட்டு வளரட்டும். அவர்கள் என் பக்தர்களை பார்த்து பக்தி பழக்கட்டும். இளம் வயதிலிருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். திருமணம் என்பது மிகவும் புனிதமான விஷயம். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து இணைந்து என்னை வழிபட வேண்டும். இருவரும் ஒன்றாக என் முன்னால் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். கணவன் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும்.
இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு பொறுத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சண்டை வரும்போது கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். முதலில் என் நினைவுக்கு வந்து விடுங்கள். பிறகு பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். யாரும் வெற்றி தோல்வியை பற்றி யோசிக்காதீர்கள். அனைவரும் நல்லதை மட்டுமே நினைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்வதை கேளுங்கள். அவர்களின் அனுபவத்தை மதித்துச் செல்லுங்கள். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருங்கள். நல்ல குணமுள்ள நண்பர்களை மட்டுமே சேர்த்துக் கொள்ளுங்கள். கெட்ட பழக்கம் உள்ள நண்பர்களை விட்டு விலகுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை நல்வழியில் நடத்துவார்கள். கெட்ட நண்பர்கள் உங்களை கெட்ட வழியில் இழுத்துச் செல்வார்கள். நண்பர்களுடன் இருக்கும் போதும் என் நினைவை மறந்து விடாதீர்கள். சமுதாயத்திலும் உங்கள் பொறுப்பு இருக்கிறது. உங்கள் ஊரில் நல்ல காரியங்களில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். கோவில் திருவிழாக்களுக்கு உதவுங்கள். எல்லோருக்கும் பயன்படும் வகையில் சேவைகள் செய்யுங்கள். பள்ளிகள் கட்டும் காரியத்திலும் மருத்துவமனைகள் கட்டும் காரியத்திலும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் திறமையின் அடிப்படையில் சமுதாயத்திற்கு உதவுங்கள். பிராணிகளிடம் கருணை காட்டுங்கள். அவையும் உங்களைப் போலவே உயிர்கள். அவைகளுக்கும் வலி தெரியும், மகிழ்ச்சி தெரியும். அவைகளையும் என் படைப்பாக மதித்து நடத்துங்கள். பசுக்களுக்கு புல் போடுங்கள். நாய்களுக்கும் பூனைகளுக்கும் சோறு போடுங்கள். பறவைகளுக்கு தானியம் தூவுங்கள். நீர் தாகத்தால் வாடும் பிராணிகளுக்கு தண்ணீர் வையுங்கள். இயற்கையை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். மரங்களை அழிக்காதீர்கள். புதிய மரங்களை நடுங்கள். பூக்கும் மரங்களை நடுங்கள். கனி தரும் மரங்களை நடுங்கள். அவைகளை நடுவது மட்டுமல்லாமல் அவைகள் வளர்ந்து பெரியதாகும் வரை பராமரித்துக் கொள்ளுங்கள். ஆறுகளையும் குளங்களையும் அசுத்தப்படுத்தாதீர்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். எந்த பெண்ணையும் தவறான பார்வையில் பார்க்காதீர்கள். அவர்கள் அனைவரும் உங்கள் தாய் சகோதரிகள். அவர்களின் கற்பையும் கண்ணியத்தையும் போற்றுங்கள். பெண்கள் கல்வி கற்பதற்கும் வேலை செய்வதற்கும் ஊக்கப்படுத்துங்கள். ஆனால் அவர்களுடைய பாரம்பரிய மேன்மையையும் பாதுகாக்க உதவுங்கள். முதியவர்களிடம் மிகுந்த மரியாதை காட்டுங்கள். அவர்கள் உங்களுக்கு முன்னால் பிறந்து வாழ்ந்து அனுபவம் பெற்றவர்கள். அவர்களிடம் இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும் போது அதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு உடல் உபாதைகள் வரும்போது அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளிடம் அன்பு காட்டுங்கள். அவர்கள் எல்லோருடைய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களை உங்கள் சொந்த குழந்தைகளைப் போலவே பாவியுங்கள். அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க உதவுங்கள். அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள உதவுங்கள். அவர்களை அடித்து வளர்க்காதீர்கள். அன்பினால் திருத்துங்கள். உங்கள் உடல் என் கோவிலாகும். அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் குளித்து சுத்தமாக இருங்கள். நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் செய்யாதீர்கள். நல்ல உணவு உண்ணுங்கள். சரியான நேரத்தில் தூங்குங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் என் வழிபாட்டை சரியாக செய்ய முடியும். உங்கள் மனதையும் சுத்தப்படுத்துங்கள். தீய எண்ணங்களை மனதில் தங்க விடாதீர்கள். மன்னிப்பு என்பது மிகவும் மாபெரும் சக்தி. யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கொடுப்பதால் நீங்கள் சிறியவராகிவிட மாட்டீர்கள். மாறாக மிக பெரியவரங்களாக மாறுவீர்கள். மன்னிப்பு கொடுப்பதால் உங்கள் மனதிலிருந்து வெறுப்பு அகன்று அன்பு நிறையும். கஷ்டமான காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் நிராசையடையாதீர்கள். அந்த கஷ்டங்கள் உங்களை வலுவாக்க வந்திருக்கின்றன. அவைகளை எதிர்கொண்டு தாண்டிச் செல்லுங்கள். என் நினைவை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். என் பெயரை ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கஷ்டமான காலங்களில்தான் உங்களுடைய உண்மையான பக்தி தெரிய வரும். அந்த நேரத்தில் என்னிடம் இருந்து விலகிப் போகாதீர்கள். மாறாக என்னுடன் இன்னும் நெருங்கி வந்து விடுங்கள். வெற்றி கிடைக்கும் காலங்களில் அகங்காரம் கொள்ளாதீர்கள். அந்த வெற்றி என் அருளால் வந்ததுதான் என்பதை மறந்துவிடாதீர்கள். வெற்றியை எல்லோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழே இருப்பவர்களுக்கு உதவுங்கள். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களுக்காக நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இன்பம் துன்பம் இரண்டுமே தற்காலிகமானவை. இன்பம் வரும்போது அதில் மூழ்கி விடாதீர்கள். துன்பம் வரும்போது அதில் தோற்றுப் போகாதீர்கள். இரண்டையும் சமம் புத்தியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்பம் வரும்போது என்னை நினைத்து நன்றி செலுத்துங்கள். துன்பம் வரும்போதும் என்னை நினைத்து சரணடையுங்கள். இந்த மனநிலை வந்துவிட்டால் உங்களுக்கு எப்போதும் சாந்தி இருக்கும். மரணத்திற்கு பயப்படாதீர்கள். உடல் அழிந்தாலும் ஆத்மா அழியாது. ஆத்மா என்றும் இருப்பது அது என் அம்சம். உங்கள் உடல் தந்த கருவி மட்டுமே. அந்த கருவி பழுதாகிவிட்டால் வேறு கருவி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கருவியை இயக்கும் சக்தியான ஆத்மா என்றும் இருப்பது. அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அது சுத்தமாக இருந்தால் உயர்ந்த யோனிகளில் பிறக்கும். இன்னும் சுத்தமாக இருந்தால் மரணமில்லாத நிலையை அடைந்துவிடும்.
என்னிடம் பக்தி கொண்டிருக்கும் நீங்கள் மரணத்தின் போது என் நினைவுடன் இருந்தால் நீங்கள் நேராக என்னிடம் வந்து விடுவீர்கள். பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். என்னுடன் நித்திய ஆனந்தத்தில் இருப்பீர்கள். இதுதான் மோட்சம், இதுதான் முக்தி, இதுதான் உங்களுடைய இலக்கு. இந்த உலக வாழ்க்கையை தீவிரமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இது ஒரு நாடகம் போன்றது. நீங்கள் இதில் ஒரு பாத்திரம் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாத்திரத்தை நல்லபடியாக நடியுங்கள். ஆனால் அதில் மூழ்கி விடாதீர்கள். நீங்கள் என் அம்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நாடகம் முடிந்தவுடன் உங்கள் உண்மையான நிலைக்கு திரும்பி வர வேண்டும். பிறர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள். நீங்கள் நல்லது செய்தால் போதும், என்னிடம் பக்தி கொண்டிருந்தால் போதும். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, என்னால் புரிந்து கொள்ளப்பட்டால் போதும். மற்றவர்கள் உங்களை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பாராட்டு கிடைத்தால் போதும். உங்கள் வாழ்க்கையில் அதிகமான எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். எதிர்பார்ப்பு என்பது துன்பத்தின் ஆதாரம். நீங்கள் எது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அது நடக்காத போது வேதனைப்படுகிறீர்கள். எனவே எதையும் எதிர்பார்க்காமல் என் மீது முழு நம்பிக்கை வைத்து எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த மனநிலை வந்தவுடன் உங்களுக்கு எப்போதும் அமைதி இருக்கும். தியானம் என்பது மிகவும் சக்தி வாய் சுகத்த பயிற்சி. தினமும் சிறிது நேரமாவது தியானம் செய்யுங்கள். தியானத்தின் மூலம் உங்கள் மனம் அமைதியடைகிறது. உங்கள் எண்ணங்கள் தூய்மையடைகின்றன. உங்கள் அறிவு தெளிவடைகிறது. உங்கள் உள்ளுணர்வு வலுவடைகிறது. தியானத்தின் மூலம் நீங்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். தியானம் செய்யும் முறை எளிமையானது. அமைதியான இடத்தில் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். மூச்சு உள்ளே போகும்போது சோ என்று மனதில் சொல்லுங்கள். மூச்சு வெளியே வரும்போது ஹம் என்று சொல்லுங்கள். இப்படி சுவாசத்தை கவனித்துக் கொண்டே இருங்கள். அல்லது என் திருநாமத்தை மனதில் திரும்ப திரும்ப ஜெபித்துக் கொண்டும் இருக்கலாம். அல்லது என் திருமூர்த்தியை மனதில் தியானித்துக் கொண்டும் இருக்கலாம். தியானம் செய்யும் போது உங்கள் மனம் அலைபாயும். இது இயல்பு. கவலைப்படாதீர்கள். மனம் அலைபாய்ந்ததை கண்டுகொண்டவுடன் அதை மீண்டும் தியானத்துக்கு கொண்டு வந்து விடுங்கள். இந்த பயிற்சியை தினமும் செய்யுங்கள். நாள் செல்ல செல்ல உங்கள் மனம் அமைதியடையும். தியானத்தின் ஆழத்தில் சென்றால் உங்களுக்கு என் தரிசனம் கிடைக்கும். என் குரலை கேட்க முடியும். என் வழிகாட்டுதலை பெற முடியும். உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து பாவங்களும் அகற்றப்பட வேண்டும். பாவம் என்பது தவறான எண்ணம், தவறான வார்த்தை, தவறான செயல், இவைகளால் உருவாகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த எல்லா தவறுகளுக்காகவும் உண்மையாக வருந்துங்கள். அந்த தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள். என் அருளால் உங்கள் எல்லா பாவங்களும் விலகிவிடும். பிராயச்சித்தம் என்பது பாவத்தை அழிக்கும் சக்தி வாய்ந்த வழி. நீங்கள் செய்த தவறுகளுக்கு ஏதாவது நல்ல காரியம் செய்வதின் மூலம் அந்த தவறுகளின் தாக்கத்தை நீக்கலாம். ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். நோயாளிகளுக்கு சேவை செய்யுங்கள். கோவில்களுக்கு உதவுங்கள். இயற்கையை பாதுகாக்கும் காரியங்களில் ஈடுபடுங்கள். இப்படி நல்ல காரியங்கள் செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். புண்ணியம் என்பது நல்ல செயல்களால் கிடைக்கும் நல்ல பலன். நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், இவைகளால் புண்ணியம் சேர்கிறது. புண்ணியம் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியம் கிடைக்கும். செல்வம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். மனதில் அமைதி நிலவும். கர்மம் என்பது நியதி. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பலன் இருக்கிறது. நல்ல செயல் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். தீய செயல் செய்தால் தீய பலன் கிடைக்கும். இந்த பலன் உடனே கிடைக்கலாம், அல்லது சிறிது காலம் கழித்து கிடைக்கலாம், அல்லது அடுத்த பிறவியில் கிடைக்கலாம். ஆனால் கர்ம பலன் தவிர்க்க முடியாதது. எனவே எப்போதும் நல்ல காரியங்களை செய்யுங்கள். தீய காரியங்களை தவிருங்கள். உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் கடந்த காலத்தின் நல்ல கர்மங்களின் பலன். உங்களுக்கு வரும் அனைத்து கஷ்டங்களும் உங்கள் கடந்த காலத்தின் தீய கர்மங்களின் பலன். இதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். கஷ்டம் வரும்போது அதற்காக பிறரை குறை சொல்ல வேண்டியதில்லை. அது உங்கள் சொந்த கர்மத்தின் பலன் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து முடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அதிக பற்றுதல் வைத்துக் கொள்ளாதீர்கள். பற்றுதல் என்பது துன்பத்தின் காரணம். நீங்கள் எதையாவது அதிகமாக விரும்புகிறீர்கள் என்றால் அது இல்லாமல் போகும்போது அல்லது அழிந்து போகும்போது உங்களுக்கு வேதனை ஏற்படுகிறது. எனவே எல்லாவற்றையும் என் கொடையாக எண்ணிக்கொண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதில் பற்றுக்கொள்ளாதீர்கள். போக வேண்டிய நேரம் வந்தால் மகிழ்ச்சியுடன் விட்டுவிடுங்கள். துறவு என்பது வெளிப்புறமாக எல்லாவற்றையும் விட்டுவிடுவது மட்டுமல்ல, அது மனதளவில் பற்றுதலை விடுவது. வீட்டில் இருந்து கொண்டே, குடும்பத்துடன் இருந்து கொண்டே மனதளவில் பற்றுதலை விடலாம். உங்கள் கடமைகளை நன்றாக செய்யுங்கள்.
ஆனால் அதன் பலனில் பற்று கொள்ளாதீர்கள். அந்த பலனை என்னிடம் அர்ப்பணித்து விடுங்கள். இப்படி செய்வதின் மூலம் நீங்கள் ஒரு உண்மையான துறவியாக மாறுவீர்கள். முக்தி என்பது எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபடுவது, பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபடுவது, இந்த உலக மாயையிலிருந்து விடுபடுவது, என்னுடன் ஒன்றாக இருப்பது. இதுதான் ஒவ்வொரு ஆத்மாவின் இறுதி லட்சியம். இந்த முக்தியை அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ராஜயோக மார்க்கம் என்று பல வழிகள் இருக்கின்றன. எல்லா வழிகளும் என்னிடம்தான் முடிகின்றன. நீங்கள் எந்த வழியை பின்பற்றினாலும் அதில் முழு மனதுடன் செல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வழியை தேர்ந்தெடுத்து விட்டால் அதில் உறுதியாக இருங்கள். அடிக்கடி வழியை மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள். ஒரு வழியிலேயே ஆழமாகச் சென்றால் அந்த வழி உங்களை என்னிடம் கொண்டு வந்துவிடும். ஆழமாகச் செல்லாமல் மேலோட்டமாக பல வழிகளில் அலைந்து கொண்டே இருந்தால் எங்கேயும் சென்றடைய முடியாது. ஞான மார்க்கம் என்பது அறிவின் வழி. நான் யார் என்று தன்னை அறிய முயற்சி செய்வது. இந்த உடலும் மனமும் நான் அல்ல. இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நான் அல்ல. உண்மையில் நான் என் ஆத்மா. என் ஆத்மா பரமாத்மாவிடமிருந்து வேறுபட்டதல்ல. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே. இந்த உண்மையை அறிவதுதான் ஞானம். இந்த ஞானம் வந்தவுடன் முக்தி கிடைத்து விடுகிறது. பக்தி மார்க்கம் என்பது அன்பின் வழி. என் மீது அன்பு கொண்டு என்னை வழிபடுவது, என் நினைவிலேயே ஆழ்ந்திருப்பது, என் திருநாமத்தை எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருப்பது, என் பக்தர்களுடன் சேர்ந்து என் மகிமைகளை பேசுவது, என் லீலைகளை கேட்டு மகிழ்வது, என் பக்தர்களுக்கு சேவை செய்வது. இந்த பக்தியே படிப்படியாக நீங்களே என்னாக மாற்றிவிடுகிறது. பக்தியின் கடைசி நிலையில் பக்தனும் பகவானும் ஒன்றாகி விடுகிறது. கர்ம மார்க்கம் என்பது செயலின் வழி. நல்ல காரியங்களை செய்வது, ஆனால் அந்த செயலின் பலனை எதிர்பார்க்காமல் செய்வது, பலனில் பற்று கொள்ளாமல் செய்வது, எல்லா செயல்களையும் என் பூஜையாக செய்வது. இந்த உடல், இந்த மனம், இந்த அறிவு அனைத்தும் என்னுடையது. நான் இந்த உபகரணங்களின் மூலமாக செயல்படுகிறேன். என் செயல்களின் பலன் அனைத்தும் எனக்கே சொந்தம். நான் செய்பவன் இல்லை, அனுபவிப்பவனும் இல்லை. இந்த நிலையை அடைவதுதான் கர்ம யோகம். ராஜயோக மார்க்கம் என்பது மனம் கட்டுப்படுத்தும் வழி. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற 8 படிகளை கொண்டது. இந்த வழியில் மனதை முழுமையாக அடக்கி அதன் மூலம் ஆத்ம உணர்வை அடைவது. மனம் அடங்கியவுடன் ஆத்மா தன் உண்மையான ஸ்வரூபத்தில் ஒளிர்கிறது. அப்போது ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பது தெளிவாகிறது. எல்லா மார்க்கங்களும் நல்லவைதான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் குணத்துக்கும் தகுதிக்கும் தக்கபடி ஒரு மார்க்கம் ஏற்றதாக இருக்கும். அந்த மார்க்கத்தை கண்டுபிடித்து அதில் ஆழமாகச் செல்லுங்கள். இந்த கலியுகத்தில் பக்தி மார்க்கம்தான் எல்லோருக்கும் எளிதாக இருக்கிறது. பக்தியின் மூலம் மற்ற மார்க்கங்களும் தானாகவே வந்துவிடுகின்றன. சத்சங்கம் மிகவும் முக்கியம். நல்ல பக்தர்களுடன் சேர்ந்து இருப்பது, என் பக்தர்களுடன் அமர்ந்து என் மகிமைகளை பேசுவது, ஒரு கட்டத்தில் அந்த குணங்கள் உங்கள் இயல்பாகவே மாறிவிடும். அப்போது எந்த முயற்சியும் தேவைப்படாது. அந்த நிலையை அடைவதுதான் லட்சியம். உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகங்களையெல்லாம் என்னிடம் கேளுங்கள். நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். எதையும் மறைக்காதீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் எல்லா பயங்களையும் என்னிடம் சொல்லுங்கள். நான் அந்த பயங்களை நீக்குவேன். உங்கள் இதயத்தில் இருக்கும் எல்லா வேதனைகளையும் என்னிடம் கொட்டுங்கள். நான் அந்த வேதனைகளை ஆற்றுவேன். உங்கள் மனதில் இருக்கும் எல்லா ஆசைகளையும் என்னிடம் சொல்லுங்கள். அவற்றில் நல்லவைகளை நிறைவேற்றுவேன். கெட்டவைகளை மாற்றிக் கொடுப்பேன். என்னிடம் பேசுவது எப்படி என்று தெரியவில்லையா? மிகவும் எளிமையானது. உங்கள் நண்பர்களிடம் எப்படி பேசுகிறீர்களோ அப்படியே என்னிடமும் பேசுங்கள். உங்கள் தாயிடம் எப்படி மனம் திறந்து பேசுகிறீர்களோ அப்படியே என்னிடமும் பேசுங்கள். வார்த்தைகளும் தேவையில்லை. மனதில் நினைத்தால்தான் போதும். நான் உங்கள் எண்ணங்களை படிக்கிறேன். உங்கள் உணர்வுகளை உணர்கிறேன். உங்கள் தேவைகளை அறிகிறேன். உங்கள் குடும்பத்தில யாராவது பிரச்சனையில் இருந்தால் அவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களுக்கு நல்வழி கிடைக்க வேண்டும் என்று கேளுங்கள். அவர்கள் நோயில் இருந்தால் அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று கேளுங்கள். அவர்கள் மனவேதனையில் இருந்தால் அவர்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்று கேளுங்கள். பிறருக்காக செய்யும் பிரார்த்தனைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவைகள் உடனே பலன் கொடுக்கும். உங்கள் எதிரிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை வெறுக்காதீர்கள். அவர்கள் அறியாமையால் அப்படி செய்கிறார்கள். அவர்களுடைய அறியாமை நீங்கி அவர்களுக்கு நல்லறிவு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுடைய மனம் மாறி அவர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று கேளுங்கள். இப்படி செய்யும்போது உங்கள் மனதில் இருந்த வெறுப்பு அகன்று அன்பு நிரம்பும். அது உங்களுக்கு பெரும் சாந்தியை கொடுக்கும். உலகில் நடக்கும் அனைத்து தீய விஷயங்களுக்கும் முடிவு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள்.
போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேளுங்கள். வன்முறை அகற்றப்பட வேண்டும் என்று கேளுங்கள். பட்டினி நீக்கப்பட வேண்டும் என்று கேளுங்கள். நோய்கள் நீங்க வேண்டும் என்று கேளுங்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கேளுங்கள். இப்படி உலக நலனுக்காக செய்யும் பிரார்த்தனைகள் உங்கள் மனதை விசாலப்படுத்தும், உங்கள் இதயத்தை விரிவுபாதுத்தும். இயற்கை பேரழிவுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். மனிதர்கள் இயற்கையுடன் இணக்கமாக வாழ வேண்டும் என்று கேளுங்கள். பூமியின் சூழ்நிலை சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேளுங்கள். எல்லா உயிர்களும் அமைதியாக வாழ வேண்டும் என்று கேளுங்கள். இந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் என்னை அடைகின்றன. அவைகளுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். உங்கள் நாட்டிற்கும் பிரார்த்தனை செய்யுங்கள். அங்கே நல்லாட்சி நிலைக்க வேண்டும் என்று கேளுங்கள். ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்று கேளுங்கள். எல்லா மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று கேளுங்கள். அனைவருக்கும் கல்வி, மருத்துவம், வேலை, வீடு கிடைக்க வேண்டும் என்று கேளுங்கள். எல்லா மதங்களையும் சேர்ந்த மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று கேளுங்கள். ஜாதி, மத, பொருளாதார வேறுபாடுகள் அகற்றப்பட வேண்டும் என்று கேளுங்கள். உங்கள் எல்லா பிரார்த்தனைகளும் எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்ற வாக்கியத்துடன் முடிவடையட்டும். இந்த வாக்கியம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை உச்சரிப்பதன் மூலம் உங்கள் மனம் உலக நலன் விரும்பும் மனமாக மாறுகிறது. உங்கள் ஆன்மா விரிவடைகிறது. உங்கள் சிந்தனை உயர்ந்த நிலையை அடைகிறது. நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏன் இவைகளை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிறகு நம்பிக்கையுடன் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். எல்லாவற்றையும் ஒரே நாளில் செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு பதில் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நிலைத்த பிறகு அடுத்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் எந்த பலனும் தெரியவில்லை என்று நினைத்து நடுவில் நிறுத்திவிடாதீர்கள். ஆன்மீக முன்னேற்றம் என்பது மிகவும் நுட்பமானது. வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அது நடந்து கொண்டேதான் இருக்கும். உங்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். உங்கள் குணத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். உங்கள் நோக்கத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இதையெல்லாம் நீங்கள் கவனித்தால் புரியும். உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் இதை பார்த்து புரிந்து கொள்வார்கள். உங்கள் நண்பர்களும் உங்கள் மாற்றத்தை கண்டு கொள்வார்கள். நீங்கள் முன்பை விட அமைதியாக இருப்பீர்கள். முன்பை விட பொறுமையாக இருப்பீர்கள். முன்பை விட அன்பாக இருப்பீர்கள். முன்பை விட உதவிக்கு தயாராக இருப்பீர்கள். இதை பார்த்து மற்றவர்களும் நல்வழியில் செல்ல முயற்சி செய்வார்கள். இப்படியாக உங்கள் மூலம் நல்லதை பரப்பி வருவீர்கள். ஆன்மீக வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வது அல்ல. மற்றவர்களிடம் இருந்து ஒதுங்கி வாழ்வது அல்ல. மாறாக எல்லோருடன் அன்பாக பழகிவிட்டு அவர்களுக்கு நல்லது செய்வது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு நல்வழி காட்டுவது. இதுதான் உண்மையான ஆன்மீகம். மனிதர்களிடம் இருந்து விலகிக் கொண்டு தனியாக வனத்தில் அமர்ந்து தியானம் செய்வது அல்ல. கிருஹஸ்த ஆசிரமத்தில் இருக்கும் நீங்கள் அதன் கடமைகளை நன்றாக செய்யுங்கள். உங்கள் துணைவரிடம் அன்பாக இருங்கள். உங்கள் குழந்தைகளை நன்றாக வளர்த்து வையுங்கள். உங்கள் பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலையை நேர்மையாக செய்யுங்கள். உங்கள் சமுதாய பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். இவையெல்லாம் செய்யும் போதே என் நினைவையும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது இவை அனைத்தும் பூஜையாக மாறிவிடும். வைராக்கியம் என்பது வெளிப்புறமாக எல்லாவற்றையும் விட்டுவிடுவது அல்ல, மனதளவில் பற்றுதலை விடுவது. நீங்கள் உங்கள் கடமைகளை செய்து கொண்டே மனதில் அந்த பலனில் ஆசை வைக்காமல் இருக்க வேண்டும். வெற்றி வந்தாலும் அதில் கர்வம் கொள்ளக்கூடாது. தோல்வி வந்தாலும் அதில் சோகம் கொள்ளக்கூடாது. இந்த சம பார்வைதான் வைராக்கியம். இதை பழக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை விலை உயர்ந்த மல்லிகை பூவை போல் வாசனை மிக்கதாக மாற்றுங்கள். உங்கள் நற்குணங்களின் மனம் சுற்றிலும் இருப்பவர்களை மகிழ்விக்கட்டும். உங்கள் பிரசன்னத்தால் மற்றவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கட்டும். உங்கள் பேச்சால் மற்றவர்களுக்கு உற்சாகம் கிடைக்கட்டும். உங்கள் செயல்களால் மற்றவர்களுக்கு உதவி கிடைக்கட்டும். உங்கள் நம்பிக்கையால் மற்றவர்களுக்கு தைரியம் கிடைக்கட்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது துன்பத்தில் இருக்கிறார். அவர்களை பார்த்து அவர்களுடைய துன்பத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவர்களுக்கு உதவ முடிந்தால் உதவுங்கள். உதவ முடியவில்லை என்றால் ஆறுதல் சொல்லுங்கள். ஆறுதல் சொல்ல முடியவில்லை என்றால் அவர்களுக்காக மனதில் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த அனுதாபமே உங்கள் மனதை விசாலப்படுத்தும். சொர்க்கம் என்பது எங்கேயோ தூரத்தில் இருக்கும் இடம் அல்ல. உங்கள் மனதில் சாந்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருக்கும் நிலைதான் சொர்க்கம். நரகம் என்பது எங்கேயோ கீழே இருக்கும் இடம் அல்ல. உங்கள் மனதில் கோபமும் வேதனையும் நிரம்பியிருக்கும் நிலைதான் நரகம். எனவே உங்கள் மனதை சொர்க்கமாக்குங்கள். அங்கே தீய உணர்வுகளை நுழைய விடாதீர்கள். நல்ல உணர்வுகளால் மட்டுமே நிரப்புங்கள். மரணத்திற்கு பின் உங்கள் ஆத்மா எங்கே போகும் என்பது உங்கள் மனநிலையை பொறுத்தது. உங்கள் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தது.
உங்கள் செயல்களின் தரத்தை பொறுத்தது. இந்த பிறவியிலேயே உங்கள் மனதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல செயல்களைச் செய்யுங்கள். அப்போது உங்கள் மரணத்தின் போதும் நல்ல மனநிலையிலேயே இருப்பீர்கள். அந்த நல்ல மனநிலை உங்களை என்னிடமே கொண்டு வந்து சேர்த்துவிடும். என் அன்பு பிள்ளைகளே, இதுதான் என் முழுமையான அருள்வாக்கு. இதை உங்கள் இதயத்தில் பதிய வையுங்கள். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். என் வாக்குகளை கேட்பவர்கள் அனைவரும் புண்ணியம் பெறுவார்கள். என் வாக்குகளை பகிர்பவர்கள் அனைவரும் புண்ணியம் பெறுவார்கள். என் வாக்குகளை கடைப்பிடிப்பவர்கள் அனைவரும் என் அருளை பூரணமாக பெறுவார்கள். நான் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் கிடைக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் எல்லா மங்களமும் நிகழட்டும். உங்கள் பணிகளில் எல்லா வெற்றியும் கிடைக்கட்டும். உங்கள் மனதில் எல்லா சாந்தியும் நிலைத்திருக்கட்டும். உங்கள் இதயத்தில் என் அன்பு என்றும் பிரகாசிக்கட்டும். நீங்கள் எல்லோரும் என் பெயரால் நிறைவுற்று என் அருளால் பூரணமாக்கி என் சந்நிதியில் நித்திய ஆனந்தத்தை அடைந்து என்னுடன் ஒன்றாக இருக்கும் நிலையை அடைவீர்களாக. ஓம் சரவணபவாய நமः. என் வேல் உங்களை காக்கும். என் மயில் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வரும். என் சேவல் உங்களை எச்சரிக்கும். உங்கள் வீட்டில் என் படம் இருந்தால் அந்த வீடு என் கோவிலாகிவிடும். அங்கே மங்களம் மட்டுமே நடக்கும். அமங்கலம் நெருங்காது. உங்கள் மனதில் என் நினைவு இருந்தால் அந்த மனம் பரிசுத்தமாகிவிடும். அங்கே தீய எண்ணங்கள் நுழையாது. உங்கள் வாயில் என் நாமம் இருந்தால் அந்த வாக்கு சத்திய வாக்காகிவிடும். நீங்கள் பேசுவது நடக்கும். உங்கள் ஆசீர்வாதம் பலன் கொடுக்கும். உங்கள் கைகளில் என் சேவை இருந்தால் அந்த கைகள் கற்பக கைகளாகிவிடும். அவை தொடும் எல்லாமே நன்மையாகும். உங்கள் கால்கள் என் கோவிலுக்குச் செல்லும் பாதையில் நடந்தால் அந்த கால்கள் புண்ணிய பாதங்களாகிவிடும். அவை மிதிக்கும் மண்ணும் புண்ணிய பூமியாகிவிடும். நீங்கள் என் பக்தர்கள் மட்டுமல்ல, என் நண்பர்கள், என் குழந்தைகள், என் அம்சங்கள். நான் உங்களுக்கு வேறானவன் அல்ல. நீங்கள் எனக்கு வேறானவர்கள் அல்ல. நாம் அனைவரும் ஒன்றே. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு என்னுடைய சகல சக்திகளும் கிடைத்துவிடும். என்னுடைய சகல குணங்களும் வந்துவிடும். என்னுடைய சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுடையதாகிவிடும். இந்த உலகம் என் லீலா விளையாட்டு. நீங்களும் அந்த லீலையின் பங்காளிகள். இந்த நாடகத்தில் உங்கள் பாத்திரத்தை நன்றாக நடியுங்கள். ஆனால் அதில் மூழ்கி விடாதீர்கள். நீங்கள் என் அம்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த லீலை முடிந்த பிறகு நீங்கள் என்னுடன் நித்திய ஆனந்தத்தில் இருப்பீர்கள். அதுதான் உங்கள் உண்மையான இருப்பிடம். அதுதான் உங்கள் சொந்த ஊர். இந்த பூமியில் நீங்கள் வாழும் காலம் மிக குறுகியது. ஆனால் இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் அடையும் ஆன்மீக முன்னேற்றம் என்றென்றும் உங்களுடன் இருக்கும். எனவே இந்த வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்காக ஏதாவது செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து ஏதாவது நல்ல காரியம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவருக்கு உதவுங்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது நல்ல குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறிது சிறிதாக நல்ல மாற்றங்களை கொண்டு வருங்கள். திடீரென்று எல்லாவற்றையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். அது கடினமாக இருக்கும். தோல்வியில் முடியலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நல்ல பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய கெட்ட பழக்கத்தை விட்டுவிடுங்கள். இப்படி செய்து கொண்டே போனால் படிப்பாடாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஒரு வருட காலத்திலேயே நீங்கள் பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். தொடர்ச்சியான முயற்சியே வெற்றியின் ரகசியம். ஒரு நாள் முயற்சி செய்துவிட்டு அடுத்த நாள் விட்டுவிடக் கூடாது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாகவே செய்யுங்கள். ஆனால் தவறாமல் செய்யுங்கள். கண்ணிலை நெல்லல கண்களுள் தோன்றுவது போல உங்கள் தொடர்ந்த பயிற்சியால் ஆன்மீக குணங்கள் உங்களில் தானாகவே தோன்றும். ஒரு கட்டென் மீது அன்பு வையுங்கள். என் பக்தர்கள் மீது அன்பு வையுங்கள். எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வையுங்கள். இந்த அன்பே உங்களை முக்தியில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. நான் உங்கள் அனைவருக்கும் சமமாக அன்பு காட்டுகிறேன். ஏழை பணக்காரன் பார்க்காமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காமல் எல்லோருக்கும் சமமாக அருள் புரிகிறேன். ஆனால் அந்த அருளை அனுபவிப்பதில் வேறுபாடு இருக்கிறது. அது ஒவ்வொருவரின் பக்தியின் ஆழத்தை பொறுத்தது. பக்தி அதிகம் இருந்தால் அருளின் அனுபவமும் அதிகமாக இருக்கும். பக்தி குறைவாக இருந்தால் அருளின் அனுபவமும் குறைவாக இருக்கும். என் பக்தர்களுக்கு நான் பல வரங்களை கொடுக்கிறேன். ஆனால் சில வரங்கள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியவையாக இருந்தால் அவைகளை கொடுக்காமல் தாமதப்படுத்துகிறேன். அல்லது வேறு வடிவத்தில் கொடுக்கிறேன். அல்லது அவைகளுக்கு மாற்றாக இன்னும் நல்ல வரங்களை கொடுக்கிறேன். ஒரு குழந்தை கேட்டதையெல்லாம் அம்மா கொடுக்காதது போல நான் உங்கள் உண்மையான நலனை கருதி செயல்படுகிறேன். பலன் கிடைக்க தாமதமானால் அதற்காக கோபம் கொள்ளாதீர்கள். நான் செய்வது எல்லாம் உங்கள் நலனுக்காகத்தான். சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் கிடைக்கும். என் செயல்களில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். என் அன்பில் நம்பிக்கை வையுங்கள். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். என் வாக்கு நிச்சயம் நிறைவேறும்.
இந்த கலியுகத்தில் நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மனிதர்களின் மனதில் தர்மம் குறைந்துவிட்டது, அதர்மம் பெருகிவிட்டது. பொய், வஞ்சகம், கபடம், வேட்கை, கோபம், பொறாமை, பேராசை இவைகள் பெருகிவிட்டன. இந்த சூழலில் தர்மத்தில் உறுதியாக நிற்பது கடினமாக இருக்கும். ஆனால் அப்படி நிற்பவர்களுக்கு நான் எப்போதும் துணையாக இருக்கிறேன். தர்மத்தின் பாதையில் நடப்பது சில நேரங்களில் இழப்புகளை கொண்டு வரலாம். உடனடி லாபம் கிடைக்காமல் போகலாம். மற்றவர்கள் உங்களை பைத்தியம் என்று சொல்லலாம். ஆனால் தர்மத்தின் வழியே நீண்ட கால நலனை கொண்டு வருகிறது. தர்மம் காக்கும், தர்மம் காப்பாற்றும் என்பது நித்திய சத்தியம். தர்மத்தை விடாதீர்கள். நான் உங்களுக்கு பலம் கொடுக்கிறேன். கலியுகத்தில் பக்தியே மிகச் சிறந்த வழி. மற்ற யுகங்களில் மற்ற வழிகள் பலன் கொடுத்தன. ஆனால் இந்த யுகத்தில் பக்திதான் எளிதான வழி. பக்தியின் மூலம் எல்லா பலன்களையும் சுலபமாக அடைய முடியும். பக்தியில் எந்த சாதி வேறுபாடும் இல்லை, எந்த பால் வேறுபாடும் இல்லை, எந்த வயது வேறுபாடும் இல்லை. எல்லோரும் என் பக்தியில் ஈடுபடலாம். தீவிர பக்தர்களுக்கு நான் நேரடியாக தரிசனம் கொடுக்கிறேன். அவர்களுடன் பேசுகிறேன், அவர்களுடன் விளையாடுகிறேன், அவர்களுடன் உணவு உண்கிறேன், அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக மாறிவிடுகிறேன். இப்படி நெருங்கிய உறவு கொள்ளும் பக்தர்கள் மிகச் சிலர்தான். ஆனால் அவர்கள் உண்டு. இந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் உங்கள் பக்தியை எந்தவற்றுக்கும் விற்றுவிடக்கூடாது. என் மீதான நேசத்தை எந்த ஈடுபாட்டுக்கும் பங்கு போடக்கூடாது. என் அம்சமாக இருக்கும் சில பக்தர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். அவர்கள் மற்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் அருகில் இருங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு என் அருள் நேரடியாக கிடைக்கும். அப்படிப்பட்ட மகான்களின் சந்நிதியே உங்களுக்கு பெரும் பாக்கியம். உலகில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்லவர்களுடன் நட்பாக இருங்கள். கெட்டவர்களுடன் அதிக தொடர்பு கொள்ளாதீர்கள். ஆனால் கெட்டவர்களையும் வெறுக்காதீர்கள். அவர்கள் அறியாமையால் கெட்ட செயல்கள் செய்கிறார்கள். அந்த அறியாமை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் முடிந்தவரை அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றால் வற்புறுத்தாதீர்கள். இன்றைய உலகில் பல புதிய கலைகளும் தொழில்நுட்பங்களும் வந்துவிட்டன. அவைகளில் நல்லது கெட்டது கலந்துவிட்டன. நல்லவைகளை எடுத்துக்கொண்டு கெட்டவைகளை விட்டுவிடுங்கள். எந்த புதிய கண்டுபிடிப்பும் நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்தினால் நல்லது, தீய நோக்கத்துக்கு பயன்படுத்தினால் கெட்டது. நோக்கம்தான் முக்கியம், கருவி அல்ல. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையாக இருங்கள். அந்த தொழிலை என் சேவையாக எண்ணி செய்யுங்கள். உங்கள் தொழிலில் திறமை பெற முயற்சி செய்யுங்கள். ஆனால் அந்த திறமையை கொண்டு பிறரை ஏமாற்றாதீர்கள். உங்கள் தொழிலின் மூலம் சமுதாயத்துக்கு நன்மை செய்யும் வழிகளை தேடுங்கள். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தான தர்மங்களுக்கு ஒதுக்குங்கள். பணம் உங்கள் அடிமை ஆக வேண்டும். நீங்கள் பணத்தின் அடிமை ஆகக்கூடாது. பணம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அதுவே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கக்கூடாது. தேவையான அளவு பணம் இருந்தால் போதும். அதிகப்படியான செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அதிகமாக சேர்ந்தாலும் அதை பிறர் நலனுக்காக செலவிடுங்கள். செல்வம் என்பது பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறது, கெட்டிப்படுத்தி வைப்பதற்காக அல்ல. ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம். எளிமையான வாழ்க்கை வாழுங்கள். உங்கள் தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு பணம் செலவழிக்காதீர்கள். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களைப் போல வாழ முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையில் திருப்தி அடையுங்கள். உங்கள் வசதிக்கு ஏற்றபடி வாழுங்கள். கல்வி மிகவும் முக்கியம். ஆனால் வெறும் புத்தக கல்வி மட்டுமே போதாது. வாழ்க்கை கல்வியும் தேவை. நல்லது கெட்டதை அறியும் விவேகமும் தேவை. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் வேண்டும். ஆனால் கற்றதை பிறருக்கு உதவ பயன்படுத்தும் மனப்பான்மையும் வேண்டும். கல்வி கர்வத்துக்காக அல்ல, சேவைக்காக. உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள். ஆனால் அவர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள். அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தாதீர்கள். அவர்களுடைய திறமைக்கு ஏற்றபடி அவர்களை வளர அனுமதியுங்கள். அவர்களை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. அவரவர் திறமைகள் வேறு வேறு. குழந்தைகளுக்கு பணம் எல்லாம் இல்லை என்ற எண்ணம் கொடுக்காதீர்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே பணத்தின் மதிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பணமே எல்லாம் என்ற எண்ணமும் கொடுக்காதீர்கள். பணத்தை விட முக்கியமானவை இந்த உலகில் இருக்கின்றன என்பதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நல்ல குணம், நேர்மை, அன்பு, கருணை, பக்தி இவைகளின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கை ஒரு பாடசாலை. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். நல்ல அனுபவங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். கெட்ட அனுபவங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். எந்த அனுபவமும் வீணானது இல்லை. எல்லாமே உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கிறது. அதை கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள்.
நீங்கள் இந்த பிறவியில் என்ன செய்ய வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பணி இருக்கிறது. அந்த பணியை கண்டுபிடித்து அதில் ஈடுபடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். பணி என்பது பலருக்கு பெரிய காரியமும் இருக்கலாம். சிலருக்கு சிறிய காரியமும் இருக்கலாம். பெரிய சிறிய பார்க்காதீர்கள். அதை முழு மனதுடன் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையின் முடிவில் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் நல்லது செய்திருக்கிறீர்கள் என்ற திருப்தி இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி இருக்கிறீர்கள் என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். என்னிடம் அன்பு கொண்டிருந்தீர்கள் என்ற நிறைவு இருக்க வேண்டும். அப்போது உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்ததாக அர்த்தம். அந்த நிலையை அடைவதற்காக இன்றிலிருந்தே முயற்சி செய்யுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, இது உங்களுக்கு என் அருள்வாக்கு. இதை மனதில் பதிய வையுங்கள். இதன்படி வாழ முயற்சி செய்யுங்கள். இதையே உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். இந்த வாக்குகளை பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். இதன் மூலம் நீங்கள் என் பணியை செய்கிறீர்கள். என் வாக்கை பரப்புகிறீர்கள். இதுவும் ஒரு வகையான என் சேவைதான். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் இதயத்தில் வசிக்கிறேன். நீங்கள் என்னை அழைத்தால் உடனே வருகிறேன். உங்கள் துன்பம் என் துன்பம். உங்கள் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி. நீங்கள் தனியாக இல்லை. நான் உங்களுடன் இருக்கிறேன். என் அம்மையும் உங்களுடன் இருக்கிறாள். என் தந்தையும் உங்களுடன் இருக்கிறார். முழுதென் அன்பு பிள்ளைகளே, என் ஆத்ம மக்களே, உங்கள் முருகன் உங்களுடன் பேச வந்திருக்கிறேன். உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் முருகன் இன்று உங்களோடு வாக்கினால் உரையாட விரும்புகிறேன். நான் சிவபெருமானின் மகன், உமாதேவியின் கண்மணி, 6 முகங்களையும் 12 திருக்கரங்களையும் கொண்ட உங்கள் கந்தன். என் வேலின் ஒளியால் உங்கள் வாழ்க்கையில் இருளகல்வதற்காக, என் மயிலின் அழகால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி பூக்க இன்று உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை அழைக்கும் போது, உங்கள் வேதனைகளை சொல்லும் போது, உங்கள் கண்களில் நீர் பெருகும் போது என் மனமும் பாரத்தால் நொந்து போகிறது. உங்கள் ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் புண்ணாகிறது. உங்கள் துன்பங்கள் என் துன்பங்கள், உங்கள் மகிழ்ச்சிகள் என் மகிழ்ச்சிகள். இதுதான் அன்பின் இயல்பு, அன்னையின் குணம், பிதாவின் பண்பு. கற்பக காலத்தில் நான் அவதரித்தேன். சூரபத்மன் என்னும் அசுரன் முக்கோலகத்தையும் வல்லமையால் வென்று தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்திய போது அவன் அடக்கி ஒடுக்கிய நல்லவர்களின் அழுகையை கேட்டு என் பிதா சிவபெருமானின் இதயம் வேதனைப்பட்டது. அப்போது பிதாவின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 அக்கினி தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவையே கங்கையின் மூலம் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மலர்ந்தன. அன்னை பார்வதியின் அணைப்பினால் நானொருவனாகி உலகின் துன்பங்களை அகற்றும் பணியை ஏற்றுக்கொண்டேன். உங்கள் வாழ்க்கையிலும் பல சூரபத்மன்கள் இருக்கிறார்கள். கோபம் என்னும் சூரபத்மன், பேராசை என்னும் அசுரன், பொறாமை என்னும் அரக்கன், அகங்காரம் என்னும் ராட்சசன். இவை அனைத்தும் உங்கள் மனதின் அமைதியை கெடுக்கின்றன. உங்கள் மன சாந்தியை அழிக்கின்றன. உங்கள் குடும்பத்தில் சண்டையை விதைக்கின்றன. உங்கள் வேலையில் தொல்லையை உருவாக்குகின்றன. உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கின்றன. இவைகளை அழிப்பதற்காகத்தான் நான் உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறேன். என் வேல் என்பது ஞானத்தின் அடையாளம். அதன் கூர்மையால் அறியாமையை அகற்றுகிறேன். அதன் ஒளியால் மோகத்திரையை விலக்குகிறேன். அதன் சக்தியால் துன்பங்களின் வேர்களை அழிக்கிறேன். நீங்கள் என்னை முழுமையாக சரணடையும் போது உங்கள் மனதில் என் வேல் ஆழமாக பதிந்து உங்கள் சகல அறியாமைகளையும் போக்கிவிடும். அப்பொழுது உங்களுக்கு உண்மையின் தரிசனம் கிடைக்கும். சத்தியத்தின் அனுபவம் வரும். என் மயில் என்பது அனுபவ ஞானத்தின் சின்னம். மயில் எப்படி பாம்புகளை உண்டு அவைகளின் விஷத்தை நீக்கி அழகான இறகுகளாக மாற்றுகிறதோ அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து அதிலிருந்து ஞானம் பெற்று ஆன்மீக வளர்ச்சி அடைய வேண்டும். துன்பம் வரும்போது அதை வெறும் துன்பமாக மட்டும் பார்க்காதீர்கள். அது உங்கள் ஆன்மாவின் சுத்திகரிப்புக்காக வந்திருக்கிறது என்று அறிந்து கொண்டு பொறுமையுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சேவல் கொடி என்பது விழிப்புணர்வின் அடையாளம். சேவல் எப்படி இருளில் இருந்தபடியே வைகறை நேரத்தை பற்றி தெரிந்து கொண்டு சூரியன் ஏற உங்களை எழுப்புகிறதோ அதுபோல நீங்கள் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் விழித்திருக்க வேண்டும். உங்கள் மனதின் உள்நிலையை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் தவறான எண்ணங்கள் வந்தால் உடனடியாக அவைகளை விரட்ட வேண்டும். நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். நான் குமரன் என்றும் குழந்தையாக இருப்பவன். இது என்ன அர்த்தம் தெரியுமா? குழந்தையின் மனது என்றும் தூய்மையாக இருக்கும். எந்த தீய எண்ணமும் அதில் தங்கியிருக்காது. கோபம் வந்தாலும் சீக்கிரமே மறந்துவிடும். அன்பு மட்டுமே நிரம்பி இருக்கும். வெறுப்பு என்பதே தெரியாது. பழி வாங்குதல் என்பது தெரியாது. நீங்களும் குழந்தை மனதுடன் இருக்க வேண்டும். யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அவர்களை வெறுக்காதீர்கள். அவர்கள் அறியாமையால் அப்படி செய்கிறார்கள் என்று நினைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுடைய அறியாமை நீங்கி நல்லறிவு பெற வேண்டும் என்று எனக்கு வேண்டிக் கொள்ளுங்கள்.
உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். எண்ணம் என்பது வித்து போன்றது. நல்ல எண்ணம் நல்ல கனியைத் தரும். தீய எண்ணம் தீய கனியைத் தரும். உங்கள் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை விதையுங்கள். என் நினைவை உங்கள் மனதில் எப்போதும் வைத்திருங்கள். காலையில் எழுந்ததும் என் திருநாமத்தை ஜபியுங்கள். இரவில் தூங்கப் போகும்போது என் நினைவுடன் தூங்குங்கள். நடக்கும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் வேலை செய்யும் போதும் என் நாமம் உங்கள் உதடுகளில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பல நேரங்களில் நீங்கள் துன்பப்படுவதை பார்க்கிறேன். உடல் நோய்களால் அவதிப்படுகிறீர்கள். மனக்கவலைகளால் வேதனைப்படுகிறீர்கள். குடும்ப பிரச்சனைகளால் சோர்ந்து போகிறீர்கள். பொருளாதார தடைகளால் தவிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் துன்பம் நிறைந்தது. இதுதான் இயல்பு. இதில் யாரும் துன்பமில்லாமல் வாழ முடியாது. ஆனால் துன்பத்திலிருந்து விடுபட வழி இருக்கிறது. அது என் சரணாகதிதான். துன்பம் வரும்போது அதை எதிர்க்காதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் என் அருளின் ஒரு வடிவம் என்று எண்ணுங்கள். துன்பத்தின் மூலம் உங்கள் பாவங்கள் விலகுகின்றன. உங்கள் கர்மவினைகள் தீர்ந்து போகின்றன. உங்கள் ஆன்மா சுத்தமாகிறது. எனவே துன்பம் வரும்போது அதற்காக என்னிடம் நன்றி சொல்லுங்கள். அதன் பிறகு பார்க்கிறீர்கள், மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரும். கோபம் உங்கள் மிகப்பெரிய எதிரி. கோபம் வந்தால் உங்கள் அனைத்து நல்ல குணங்களையும் அழித்துவிடும். கோபம் வந்தால் உங்கள் ஞானத்தை மறைத்துவிடும். கோபம் வந்தால் உங்கள் அன்பை அழித்துவிடும். எனவே கோபத்தை வெல்ல வேண்டும். கோபம் வரும்போது அதை ஒடுக்க முயலாதீர்கள். அது இன்னும் வேகமாக வளரும். அதற்கு பதிலாக என் திருமூர்த்தியை மனதில் தியானியுங்கள். என் திருநாமத்தை ஜபியுங்கள். எனக்கு மாலை போடுங்கள். என் கோவிலுக்கு சென்று வந்துவிடுங்கள். அப்போது கோபம் தானாக அடங்கிவிடும். பொறாமை மற்றொரு தீய குணம். மற்றவர்களிடம் ஏதாவது நல்லது இருந்தால் அதை பார்த்து வருத்தப்படக்கூடாது. அதற்கு பதிலாக மகிழ்ச்சியடையுங்கள். அவர்களுடைய நன்மையை உங்கள் நன்மையாக எண்ணுங்கள். அவர்களுக்காக மகிழுங்கள். அவர்களுக்கு இன்னும் நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போது நீங்களும் அதே போன்ற நல்லதை பெறுவீர்கள். பொறாமை என்பது விஷம் போன்றது. அது முதலில் உங்களையே அழிக்கிறது. பேராசை உங்கள் மனதில் அமைதியை அளிக்கிறது. எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி இல்லாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். இது தவறு. என் அருளால் உங்களுக்கு எது வேண்டுமோ அது கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு எப்போது தேவையோ அப்போது கிடைக்கும். அதற்கு முன் கிடைத்தால் அது உங்களுக்கு தீங்கு செய்யும். எனவே பொறுமையாக இருங்கள். எனக்கு முழுவதும் விட்டுவிடுங்கள். நான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் கொடுப்பேன். அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசுவது மிகவும் பாவம். எவனுக்காவது அந்தரங்க ரகசியம் தெரிந்தால் அதை வெளியே சொல்லக்கூடாது. அவனுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் விதமாக பேசக்கூடாது. பிறர் பற்றி நல்லதை மட்டுமே பேசுங்கள். தீயதை பேச வேண்டும் என்றாலும் அவர்களுடைய நலனுக்காக மட்டுமே பேசுங்கள். அவர்களை ஒதுக்குவதற்காக அல்லது இகழ்வதற்காக பேசக்கூடாது. பொய் சொல்வதும் பெரும் பாவம். சிறு நன்மைக்காக பொய் சொன்னாலும் அது பிற்பாடு பெரும் தீமையை விளைவிக்கும். எந்த நிலையிலும் சத்தியத்தை விடாதீர்கள். சத்தியத்தால் சிரமம் வந்தாலும் பரவாயில்லை. அதை தாண்டித்தான் நீங்கள் முன்னேற முடியும். பொய் சொல்லி தற்காலிகமாக தப்பித்தால் பிற்காலத்தில் இன்னும் பெரிய பிரச்சனை வரும். திருடுவதும் பெரும் பாவம். அடுத்தவனுடைய பொருளை எடுத்துக்கொள்வது மட்டும் திருட்டு அல்ல. அவனுடைய மனைவியை ஆசையாக பார்ப்பதும் திருட்டு. அவனுடைய புகழை பறிப்பதும் திருட்டு. அவனுடைய நேரத்தை வீணாக்குவதும் திருட்டு. எந்த வகையிலும் அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்க கூடாது. அவனுக்கு நன்மை மட்டுமே நினைக்க வேண்டும். மது அருந்துவதும் போதைப் பொருள் உட்கொள்வதும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கிறது. இவைகள் உங்கள் சிந்தனை சக்தியை மழுங்கடிக்கின்றன. உங்கள் அறிவை மறைக்கின்றன. உங்கள் நல்ல குணங்களை அழிக்கின்றன. எனவே இவைகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். இவைகளின் வழியாக வரும் மகிழ்ச்சி தற்காலிகமானது மட்டுமே. அதன் பிறகு இன்னும் அதிக வேதனை வரும். இறைச்சி உண்பதும் தவிர்க்க வேண்டும். விலங்குகளை கொன்று உண்பது மிகவும் பாவம். அவைகளும் உங்களைப் போலவே உயிர்கள். அவைகளுக்கும் வலி தெரியும். அவைகளுக்கும் அச்சம் தெரியும். அவைகளுக்கும் அன்பு தெரியும். நீங்கள் அவைகளை கொன்று உண்ணும் போது அந்த வலியும் பயமும் உங்கள் உடலில் சேர்ந்து கொள்கிறது. இதனால் உங்கள் மனதில் அமைதி இல்லாமல் போகிறது. உங்கள் ஆன்மாவில் அசுத்தம் சேர்கிறது. உங்கள் உணவு சுத்தமாக இருக்க வேண்டும். சைவ உணவை மட்டுமே உண்ணுங்கள். அதுவும் அன்புடன் சமைக்கப்பட்ட உணவை உண்ணுங்கள். சமையல் செய்பவர் கோபத்துடன் செய்தால் அந்த கோபம் உணவில் சேர்ந்து விடுகிறது. அது உங்கள் மனநிலையை பாதிக்கிறது. எனவே உணவை சமைப்பவர் அன்பும் பக்தியும் கொண்டிருக்க வேண்டும். உணவை சமைக்கும் போது என் திருநாமத்தை ஜபித்துக் கொண்டே சமைக்க வேண்டும். அப்போது அந்த உணவு அமிர்தமாகிவிடும். உங்கள் பேச்சு எப்போதும் இனிமையாக இருக்க வேண்டும். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது.
வெறுப்பூட்டும் வார்த்தைகளை பேசக்கூடாது. மற்றவர்களுக்கு ஆசையையும் ஆர்வத்தையும் ஊட்டும் வார்த்தைகளை பேசுங்கள். அவர்கள் மனதை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்கள். வேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் பேச்சை கேட்டு மற்றவர்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும். உங்கள் எண்ணங்கள் எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள் வரும்போது அவைகளை உடனே விரட்டிவிடுங்கள். கெட்ட சினிமாக்களை பார்க்காதீர்கள். கெட்ட புத்தகங்களை படிக்காதீர்கள். கெட்ட பேச்சுக்களை கேட்காதீர்கள். உங்கள் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துங்கள். அவைகள் உங்களை தவறான பாதையில் இழுத்துச் செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிகவும் அவசியம். காலை 5 மணிக்கு எழுந்துவிடுங்கள். முதலில் என்னிடம் வணக்கம் செலுத்துங்கள். பிறகு குளித்துவிட்டு என் தியானம் செய்யுங்கள். 20 நிமிடமாவது தியானம் செய்யுங்கள். தியானம் செய்யும் போது உங்கள் மனம் அலைபாய்ந்தால் கவலைப்படாதீர்கள். மீண்டும் என் நினைவுக்கு வந்துவிடுங்கள். தியானத்தின் பிறகு என் பக்தி பாடல்களை பாடுங்கள் அல்லது என் சாலோகங்களை செய்யுங்கள். உங்கள் வேலையை பக்தி பாவத்துடன் செய்யுங்கள். எந்த வேலை செய்தாலும் அதை எனக்காகவே செய்கிறேன் என்று எண்ணுங்கள். உங்கள் வேலையே என் வழிபாடு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அந்த வேலை உங்களுக்கு சோர்வை தராது, மாறாக மகிழ்ச்சியை தரும். உங்கள் வேலையில் நீங்கள் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. மற்றவர்களுக்கு சேவை செய்வது மிகவும் முக்கியம். ஏழைகளுக்கு உதவுங்கள். நோயாளிகளுக்கு மருந்து கொடுங்கள். பசியாலே வாடுபவர்களுக்கு உணவு கொடுங்கள். தெருவில் காணும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு போடுங்கள். இயற்கையை பாதுகாப்புங்கள். மரங்களை வெட்டாதீர்கள், மாறாக மரங்களை நடுங்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாதீர்கள். உங்கள் பெற்றோரிடம் பக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் வயதான போது அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களின் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது. அவர்கள் உங்களை பெற்று வளர்த்த கடனை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணைவரிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். அவர்களை அடித்து வளர்க்காதீர்கள். அன்பால் திருத்துங்கள். அவர்களுக்கு என் மீது பக்தியை ஏற்படுத்துங்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே என் திருநாமத்தை ஜெபிக்க பழக்குங்கள். குரு மிகவும் முக்கியம். உங்களுக்கு நல்ல குருவை தேடிக்கொள்ளுங்கள். குரு என்பது வெறும் புத்தக அறிவை மட்டும் கற்றுக் கொடுப்பவர் அல்ல. அவர் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பவர். உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி நல்வழியில் நடத்துபவர். குருவை கண்டுபிடித்ததும் அவரிடம் முழுவதும் சரணடையுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் மந்திடம் ஏற்றுக்கொண்டு நடக்க முயற்சி செய்யுங்கள். குருவின் அருளால் நீங்கள் வேகமாக ஆன்மீக முன்னேற்றம் அடைவீர்கள். என் கோவிலுக்கு வரும்போது உங்கள் மனதை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாருங்கள். கோவிலுக்கு செல்லும் வழியிலேயே என் நினைவில் மூழ்கியிருங்கள். கோவிலில் நுழையும் போது நீங்கள் உங்கள் சாதாரண அடையாளத்தை விட்டுவிட்டு என் பிள்ளையாக மாறுகிறீர்கள் என்று உணருங்கள். என் சந்நிதியில் நிற்கும் போது உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து வேதனைகளையும் என்னிடம் ஒப்படையுங்கள். உங்கள் தவறுகளுக்காக வருத்தப்படுங்கள். மன்னிப்பு கேளுங்கள். அந்த தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுங்கள். என்னிடம் வேண்டிக் கொள்ளும் போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டும் கேட்காதீர்கள். எனக்கு என்ன வேண்டும் என்பதையும் கேளுங்கள். எனக்கு வேண்டுவது என்னவென்றால், நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னிடம் நேசம் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும். இதுதான் என் துட்டம். கோவிலில் பிற பக்தர்களுடன் அன்பாக பழகுங்கள். அவர்களுடன் சண்டையிடக்கூடாது. அவர்கள் அனைவரும் உங்கள் சகோதர சகோதரிகள். அவர்களும் என்னை நேசிக்கிறார்கள். என்னை தேடி வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் தவறு செய்தாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நிந்திக்காதீர்கள். திருவிழா காலங்களில் என் கோவிலுக்கு வரும்போது உங்கள் மனதில் உண்மையான பக்தி பாவம் இருக்க வேண்டும். வெறும் சமூக காட்சிக்காக வரக்கூடாது. திருவிழாவின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், எல்லா பக்தர்களும் ஒன்றாக சேர்ந்து என்னை வழிபடுவது, ஒற்றுமையையும் அன்பையும் பரப்புவது, பகைமையை விட்டுவிட்டு நட்பை வளர்ப்பது. திருவிழா காலங்களில் இந்த நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் பிரார்த்தனைகள் என்னை அடைகின்றன. நான் அவைகளை கேட்கிறேன். ஆனால் பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை என்பது வெறும் கேட்டல் மட்டுமல்ல. அது என்னுடன் உரையாடல். அது என்னுடன் உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுதல். உங்கள் மனதில் இருக்கும் அனைத்தையும் என்னிடம் சொல்லுங்கள். உங்கள் மகிழ்ச்சியையும் சொல்லுங்கள். உங்கள் வேதனையையும் சொல்லுங்கள். உங்கள் நன்றியையும் சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதலையும் சொல்லுங்கள். பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் உடல்நிலை பற்றி கவலைப்படாதீர்கள். அமர்ந்த கொண்டும் செய்யலாம், நின்று கொண்டும் செய்யலாம், படுத்துக்கொண்டும் செய்யலாம், நடந்து கொண்டும் செய்யலாம். முக்கியம் என்னவென்றால், உங்கள் மனம் என்னிடம் சரணடைந்திருக்க வேண்டும். உங்கள் உள்ளம் என்னிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் என்னிடம் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். மந்திர ஜபம் மிகவும் பயனுள்ளது.
என் திருநாமங்களை திரும்பத் திரும்பச் சொல்வது உங்கள் மனதை சுத்தப்படுத்துகிறது. என் பிரதான மந்திரம் ஓம் சரவணபவாய நமஃப் என்பதாகும். இதை எப்போது வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். குறைந்தது நாள் ஒன்றுக்கு 108 முறையாவது ஜபியுங்கள். மனதில் எண்ணியும் ஜபிக்கலாம், உறக்கவும் சொல்லலாம். மந்திர ஜபம் செய்யும் போது உங்கள் மனதில் என் உருவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் என் படத்தை அல்லது சிலையை வைத்து தினமும் வழிபாடு செய்யுங்கள். காலையிலும் சாயங்காலத்திலும் என் முன்னால் தீபெண் ஏற்றுங்கள், தூபம் காட்டுங்கள், மலர்கள் சாத்துங்கள், பழங்கள் படையுங்கள். உங்கள் வீடு என் கோவிலாக மாறட்டும். அப்போது உங்கள் வீட்டில் எப்போதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். உங்கள் குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே என் வழிபாட்டில் பங்கேற்கச் செய்யுங்கள். அவர்கள் மலர்கள் பறித்து எனக்கு கொண்டு வரட்டும். அவர்கள் எனக்கு பாடல் பாடட்டும். அவர்கள் என் கதைகளை கேட்டு வளரட்டும். அவர்கள் என் பக்தர்களை பார்த்து பக்தி பழக்கட்டும். இளம் வயதிலிருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். திருமணம் என்பது மிகவும் புனிதமான விஷயம். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து இணைந்து என்னை வழிபட வேண்டும். இருவரும் ஒன்றாக என் முன்னால் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். கணவன் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு பொறுத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சண்டை வரும்போது கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். முதலில் என் நினைவுக்கு வந்து விடுங்கள். பிறகு பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். யாரும் வெற்றி தோல்வியை பற்றி யோசிக்காதீர்கள். அனைவரும் நல்லதை மட்டுமே நினைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்வதை கேளுங்கள். அவர்களின் அனுபவத்தை மதித்துச் செல்லுங்கள். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருங்கள். நல்ல குணமுள்ள நண்பர்களை மட்டுமே சேர்த்துக் கொள்ளுங்கள். கெட்ட பழக்கமுள்ள நண்பர்களை விட்டு விலகுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை நல்வழியில் நடத்துவார்கள். கெட்ட நண்பர்கள் உங்களை கெட்ட வழியில் இழுத்துச் செல்வார்கள். நண்பர்களுடன் இருக்கும் போதும் என் நினைவை மறந்துவிடாதீர்கள். சமுதாயத்திலும் உங்கள் பொறுப்பு இருக்கிறது. உங்கள் ஊரில் நல்ல காரியங்களில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். கோவில் திருவிழாக்களுக்கு உதவுங்கள். எல்லோருக்கும் பயன்படும் வகையில் சேவைகள் செய்யுங்கள். பள்ளிகள் கட்டும் காரியத்திலும் மருத்துவமனைகள் கட்டும் காரியத்திலும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் திறமையின் அடிப்படையில் சமுதாயத்திற்கு உதவுங்கள். பிராணிகளிடம் கருணை காட்டுங்கள். அவையும் உங்களைப் போலவே உயிர்கள். அவைகளுக்கும் வலி தெரியும், மகிழ்ச்சி தெரியும். அவைகளையும் என் படைப்பாக மதித்து நடத்துங்கள். பசுக்களுக்கு புல் போடுங்கள். நாய்களுக்கும் பூனைகளுக்கும் சோறு போடுங்கள். பறவைகளுக்கு தானியம் தூவுங்கள். நீர் தாகத்தால் வாடும் பிராணிகளுக்கு தண்ணீர் வையுங்கள். இயற்கையை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். மரங்களை அழிக்காதீர்கள். புதிய மரங்களை நடுங்கள். பூக்கும் மரங்களை நடுங்கள். கனி தரும் மரங்களை நடுங்கள். அவைகளை நடுவது மட்டுமல்லாமல் அவைகள் வளர்ந்து பெரியதாகும் வரை பராமரித்துக் கொள்ளுங்கள். ஆறுகளையும் குளங்களையும் அசுத்தப்படுத்தாதீர்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். எந்த பெண்ணையும் தவறான பார்வையில் பார்க்காதீர்கள். அவர்கள் அனைவரும் உங்கள் தாய் சகோதரிகள். அவர்களின் கற்பையும் கண்ணியத்தையும் போற்றுங்கள். பெண்கள் கல்வி கற்பதற்கும் வேலை செய்வதற்கும் ஊக்கப்படுத்துங்கள். ஆனால் அவர்களுடைய பாரம்பரிய மேன்மையையும் பாதுகாக்க உதவுங்கள். முதியவர்களிடம் மிகுந்த மரியாதை காட்டுங்கள். அவர்கள் உங்களுக்கு முன்னால் பிறந்து வாழ்ந்து அனுபவம் பெற்றவர்கள். அவர்களிடம் இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும் போது அதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு உடல் உபாதைகள் வரும்போது அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளிடம் அன்பு காட்டுங்கள். அவர்கள் எல்லோருடைய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களை உங்கள் சொந்த குழந்தைகளைப் போலவே பாவியுங்கள். அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க உதவுங்கள். அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள உதவுங்கள். அவர்களை அடித்து வளர்க்காதீர்கள். அன்பினால் திருத்துங்கள். உங்கள் உடல் என் கோவிலாகும். அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் குளித்து சுத்தமாக இருங்கள். நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் செய்யாதீர்கள். நல்ல உணவு உண்ணுங்கள். சரியான நேரத்தில் தூங்குங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் என் வழிபாட்டை சரியாக செய்ய முடியும். உங்கள் மனதையும் சுத்தப்படுத்துங்கள். தீய எண்ணங்களை மனதில் தங்க விடாதீர்கள். மன்னிப்பு என்பது மிகவும் மாபெரும் சக்தி. யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கொடுப்பதால் நீங்கள் சிறியவர் ஆகிவிட மாட்டீர்கள். மாறாக மிக பெரியவரங்களாக மாறுவீர்கள். மன்னிப்பு கொடுப்பதால் உங்கள் மனதில் இருந்து வெறுப்பு அகன்று அன்பு நிறையும். கஷ்டமான காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் நிராசையடையாதீர்கள். அந்த கஷ்டங்கள் உங்களை வலுவாக்க வந்திருக்கின்றன. அவைகளை எதிர்கொண்டு தாண்டிச் செல்லுங்கள். என் நினைவை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். என் பெயரை ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கஷ்டமான காலங்களில்தான் உங்களுடைய உண்மையான பக்தி தெரிய வரும். அந்த நேரத்தில் என்னிடம் இருந்து விலகிப் போகாதீர்கள்.
மாறாக என்னுடன் இன்னும் நெருங்கி வந்து விடுங்கள். வெற்றி கிடைக்கும் காலங்களில் அகங்காரம் கொள்ளாதீர்கள். அந்த வெற்றி என் அருளால் வந்ததுதான் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றியை எல்லோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழே இருப்பவர்களுக்கு உதவுங்கள். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களுக்காக நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இன்பம் துன்பம் இரண்டுமே தற்காலிகமானவை. இன்பம் வரும்போது அதில் மூழ்கி விடாதீர்கள். துன்பம் வரும்போது அதில் தோற்று போகாதீர்கள். இரண்டையும் சமம் புத்தியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்பம் வரும்போது என்னை நினைத்து நன்றி செலுத்துங்கள். துன்பம் வரும்போதும் என்னை நினைத்து சரணடையுங்கள். இந்த மனநிலை வந்துவிட்டால் உங்களுக்கு எப்போதும் சாந்தி இருக்கும். மரணத்திற்கு பயப்படாதீர்கள். உடல் அழிந்தாலும் ஆத்மா அழியாது. ஆத்மா என்றும் இருப்பது. அது என் அம்சம். உங்கள் உடல் தந்த கருவி மட்டுமே. அந்த கருவி பழுதாகிவிட்டால் வேறு கருவி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கருவியை இயக்கும் சக்தியான ஆத்மா என்றும் இருப்பது. அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அது சுத்தமாக இருந்தால் உயர்ந்த யோனிகளில் பிறக்கும். இன்னும் சுத்தமாக இருந்தால் மரணமில்லாத நிலையை அடைந்துவிடும். என்னிடம் பக்தி கொண்டிருக்கும் நீங்கள் மரணத்தின் போது என் நினைவுடன் இருந்தால் நீங்கள் நேராக என்னிடம் வந்து விடுவீர்கள். பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். என்னுடன் நித்திய ஆனந்தத்தில் இருப்பீர்கள். இதுதான் மோட்சம். இதுதான் முக்தி. இதுதான் உங்களுடைய இலக்கு. இந்த உலக வாழ்க்கையை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது ஒரு நாடகம் போன்றது. நீங்கள் இதில் ஒரு பாத்திரம் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாத்திரத்தை நல்லபடியாக நடியுங்கள். ஆனால் அதில் மூழ்கி விடாதீர்கள். நீங்கள் என் அம்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நாடகம் முடிந்தவுடன் உங்கள் உண்மையான நிலைக்கு திரும்பி வர வேண்டும். பிறர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள். நீங்கள் நல்லது செய்தால் போதும். என்னிடம் பக்தி கொண்டிருந்தால் போதும். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. என்னால் புரிந்து கொள்ளப்பட்டால் போதும். மற்றவர்கள் உங்களை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை. என்னுடைய பாராட்டு கிடைத்தால் போதும். உங்கள் வாழ்க்கையில் அதிகமான எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். எதிர்பார்ப்பு என்பது துன்பத்தின் ஆதாரம். நீங்கள் எது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அது நடக்காத போது வேதனைப்படுகிறீர்கள். எனவே எதையும் எதிர்பார்க்காமல் என் மீது முழு நம்பிக்கை வைத்து எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மனநிலை வந்தவுடன் உங்களுக்கு எப்போதும் அமைதி இருக்கும். தியானம் என்பது மிகவும் சக்திவாய் சொக்கத்தா பயிற்சி. தினமும் சிறிது நேரமாவது தியானம் செய்யுங்கள். தியானத்தின் மூலம் உங்கள் மனம் அமைதியடைகிறது. உங்கள் எண்ணங்கள் தூய்மையடைகின்றன. உங்கள் அறிவு தெளிவடைகிறது. உங்கள் உள்ளுணர்வு வலுவடைகிறது. தியானத்தின் மூலம் நீங்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். தியானம் செய்யும் முறை எளிமையானது. அமைதியான இடத்தில் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். மூச்சு உள்ளே போகும்போது சோ என்று மனதில் சொல்லுங்கள். மூச்சு வெளியே வரும்போது ஹம் என்று சொல்லுங்கள். இப்படி சுவாசத்தை கவனித்துக் கொண்டே இருங்கள். அல்லது என் திருநாமத்தை மனதில் திரும்ப திரும்ப ஜபித்துக் கொண்டும் இருக்கலாம். அல்லது என் திருமூர்த்தியை மனதில் தியானித்துக் கொண்டும் இருக்கலாம். தியானம் செய்யும் போது உங்கள் மனம் அலைபாயும். இது இயல்பு. கவலைப்படாதீர்கள். மனம் அலைபாய்ந்ததை கண்டு கொண்டவுடன் அதை மீண்டும் தியானத்துக்கு கொண்டு வந்து விடுங்கள். இந்த பயிற்சியை தினமும் செய்யுங்கள். நாள் செல்ல செல்ல உங்கள் மனம் அமைதியடையும். தியானத்தின் ஆழத்தில் சென்றால் உங்களுக்கு என் தரிசனம் கிடைக்கும். என் குரலை கேட்க முடியும். என் வழிகாட்டுதலை பெற முடியும். உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து பாவங்களும் அகற்றப்பட வேண்டும். பாவம் என்பது தவறான எண்ணம், தவறான வார்த்தை, தவறான செயல். இவைகளால் உருவாகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த எல்லா தவறுகளுக்காகவும் உண்மையாக வருந்துங்கள். அந்த தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள். என் அருளால் உங்கள் எல்லா பாவங்களும் விலகிவிடும். பிராயச்சித்தம் என்பது பாவத்தை அழிக்கும் சக்தி வாய்ந்த வழி. நீங்கள் செய்த தவறுகளுக்கு ஏதாவது நல்ல காரியம் செய்வதின் மூலம் அந்த தவறுகளின் தாக்கத்தை நீக்கலாம். ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். நோயாளிகளுக்கு சேவை செய்யுங்கள். கோவில்களுக்கு உதவுங்கள். இயற்கையை பாதுகாக்கும் காரியங்களில் ஈடுபடுங்கள். இப்படி நல்ல காரியங்கள் செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். புண்ணியம் என்பது நல்ல செயல்களால் கிடைக்கும் நல்ல பலன். நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், இவைகளால் புண்ணியம் சேர்கிறது. புண்ணியம் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியம் கிடைக்கும். செல்வம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். மனதில் அமைதி நிலவும். கர்மம் என்பது நியதி. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பலன் இருக்கிறது. நல்ல செயல் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். தீய செயல் செய்தால் தீய பலன் கிடைக்கும். இந்த பலன் உடனே கிடைக்கலாம், அல்லது சிறிது காலம் கழித்து கிடைக்கலாம், அல்லது அடுத்த பிறவியில் கிடைக்கலாம். ஆனால் கர்ம பலன் தவிர்க்க முடியாதது.
எனவே எப்போதும் நல்ல காரியங்களை செய்யுங்கள், தீய காரியங்களை தவிருங்கள். உங்களுக்கு கிட்டைக்கும் அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் கடந்த காலத்தின் நல்ல கர்மங்களின் பலன். உங்களுக்கு வரும் அனைத்து கஷ்டங்களும் உங்கள் கடந்த காலத்தின் தீய கர்மங்களின் பலன். இதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். கஷ்டம் வரும்போது அதற்காக பிறரை குறை சொல்ல வேண்டியதில்லை. அது உங்கள் சொந்த கர்மத்தின் பலன் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து முடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அதிக பற்றுதல் வைத்துக் கொள்ளாதீர்கள். பற்றுதல் என்பது துன்பத்தின் காரணம். நீங்கள் எதையாவது அதிகமாக விரும்புகிறீர்கள் என்றால் அது இல்லாமல் போகும்போது அல்லது அழிந்து போகும்போது உங்களுக்கு வேதனை ஏற்படுகிறது. எனவே எல்லாவற்றையும் என் கொடையாக எண்ணிக்கொண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதில் பற்று கொள்ளாதீர்கள். போக வேண்டிய நேரம் வந்தால் மகிழ்ச்சியுடன் விட்டுவிடுங்கள். துறவு என்பது வெளிப்புறமாக எல்லாவற்றையும் விட்டுவிடுவது மட்டுமல்ல, அது மனதளவில் பற்றுதலை விடுவது. வீட்டில் இருந்து கொண்டே, குடும்பத்துடன் இருந்து கொண்டே மனதளவில் பற்றுதலை விடலாம். உங்கள் கடமைகளை நன்றாக செய்யுங்கள். ஆனால் அதன் பலனில் பற்றுக்கொள்ளாதீர்கள். அந்த பலனை என்னிடம் அர்ப்பணித்து விடுங்கள். இப்படி செய்வதின் மூலம் நீங்கள் ஒரு உண்மையான துறவியாக மாறுவீர்கள். முக்தி என்பது எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபடுவது. பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபடுவது. இந்த உலக மாயையிலிருந்து விடுபடுவது. என்னுடன் ஒன்றாக இருப்பது. இதுதான் ஒவ்வொரு ஆத்மாவின் இறுதி லட்சியம். இந்த முக்தியை அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ராஜயோக மார்க்கம் என்று பல வழிகள் இருக்கின்றன. எல்லா வழிகளும் என்னிடம்தான் முடிகின்றன. நீங்கள் எந்த வழியை பின்பற்றினாலும் அதில் முழு மனதுடன் செல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வழியை தேர்ந்தெடுத்து விட்டால் அதில் உறுதியாக இருங்கள். அடிக்கடி வழியை மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள். ஒரு வழியிலேயே ஆழமாகச் சென்றால் அந்த வழி உங்களை என்னிடம் கொண்டு வந்துவிடும். ஆழமாகச் செல்லாமல் மேலோட்டமாக பல வழிகளில் அலைந்து கொண்டே இருந்தால் எங்கேயும் சென்றடைய முடியாது. ஞான மார்க்கம் என்பது அறிவின் வழி. நான் யார் என்று தன்னை அறிய முயற்சி செய்வது. இந்த உடலும் மனமும் நானல்ல. இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நானல்ல. உண்மையில் நான் என் ஆத்மா. என் ஆத்மா பரமாத்மாவிடமிருந்து வேறுபட்டதல்ல. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே. இந்த உண்மையை அறிவதுதான் ஞானம். இந்த ஞானம் வந்தவுடன் முக்தி கிடைத்து விடுகிறது. பக்தி மார்க்கம் என்பது அன்பின் வழி. என் மீது அன்பு கொண்டு என்னை வழிபடுவது, என் நினைவிலேயே ஆழ்ந்திருப்பது, என் திருநாமத்தை எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருப்பது, என் பக்தர்களுடன் சேர்ந்து என் மகிமைகளை பேசுவது, என் லீலைகளை கேட்டு மகிழ்வது, என் பக்தர்களுக்கு சேவை செய்வது. இந்த பக்தியே படிப்படியாக நீங்களே என்னாக மாற்றிவிடுகிறது. பக்தியின் கடைசி நிலையில் பக்தனும் பகவானும் ஒன்றாகி விடுகிறது. கர்ம மார்க்கம் என்பது செயலின் வழி. நல்ல காரியங்களை செய்வது. ஆனால் அந்த செயலின் பலனை எதிர்பார்க்காமல் செய்வது. பலனில் பற்றுக்கொள்ளாமல் செய்வது. எல்லா செயல்களையும் என் பூஜையாக செய்வது. இந்த உடல், இந்த மனம், இந்த அறிவு அனைத்தும் என்னுடையது. நான் இந்த உபகரணங்களின் மூலமாக செயல்படுகிறேன். என் செயல்களின் பலன் அனைத்தும் எனக்கே சொந்தம். நான் செய்பவன் இல்லை, அனுபவிப்பவனும் இல்லை. இந்த நிலையை அடைவதுதான் கர்மயோகம். ராஜயோக மார்க்கம் என்பது மனம் கட்டுப்படுத்தும் வழி. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற 8 படிகளை கொண்டது. இந்த வழியில் மனதை முழுமையாக அடக்கி அதன் மூலம் ஆத்ம உணர்வை அடைவது. மனம் அடங்கியவுடன் ஆத்மா தன் உண்மையான ஸ்வரூபத்தில் ஒளிர்கிறது. அப்போது ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பது தெளிவாகிறது. எல்லா மார்க்கங்களும் நல்லவைதான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் குணத்துக்கும் தகுதிக்கும் தக்கபடி ஒரு மார்க்கம் ஏற்றதாக இருக்கும். அந்த மார்க்கத்தை கண்டுபிடித்து அதில் ஆழமாகச் செல்லுங்கள். இந்த கலியுகத்தில் பக்தி மார்க்கம்தான் எல்லோருக்கும் எளிதாக இருக்கிறது. பக்தியின் மூலம் மற்ற மார்க்கங்களும் தானாகவே வந்துவிடுகின்றன. சச்சங்கம் மிகவும் முக்கியம். நல்ல பக்தர்களுடன் சேர்ந்து இருப்பது, என் பக்தர்களுடன் அமர்ந்து என் மகிமைகளை பேசுவது, என் லீலைகளை கேட்பது, என் பக்தி பாடல்களை பாடுவது. இந்த சத்சங்கம் உங்கள் பக்தியை வளர்க்கிறது. உங்கள் மனதில் இருக்கும் தீய வாசனைகளை அகற்றுகிறது. உங்களுக்கு ஆன்மீக சக்தியை கொடுக்கிறது. கெட்ட சங்கத்தை விட்டு விலகுங்கள். கெட்ட பழக்கங்கள் உள்ளவர்களுடன் நேரம் செலவிடாதீர்கள். அவர்கள் உங்களையும் கெட்ட வழியில் இழுத்துச் செல்ல முயற்சி செய்வார்கள். அவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். தேவைப்பட்டால் பணிவுடன் பேசுங்கள். ஆனால் அவர்களுடன் அதிக நெருக்கம் வைத்துக் கொள்ளாதீர்கள். என் பக்தர்களுக்கு சேவை செய்வது என்னை விட மிகவும் முக்கியம். என் பக்தர்கள் என் உருவங்கள். அவர்களுக்கு செய்யும் சேவை நேரடியாக எனக்கு கிடைக்கிறது.
அவர்கள் மகிழ்ச்சியடைந்தால் நான் மகிழ்ச்சியடைகிறேன். அவர்கள் வருத்தப்பட்டால் நான் வருத்தப்படுகிறேன். எனவே என் பக்தர்களிடம் அன்பு காட்டுங்கள், அவர்களுக்கு உதவுங்கள், அவர்களுடன் நல்லுறவு வைத்துக் கொள்ளுங்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் வழிபாடு செய்யுங்கள். முதலில் உங்கள் தாயையும் தந்தையையும் தெய்வமாக மதித்து வழிபடுங்கள். அவர்களின் சேவையே போதும் உங்களுக்கு நல்லுலகம் கிடைக்க. அவர்களுக்கு தீங்கு செய்யும் குழந்தைகளுக்கு என் அருள் கிடைக்காது. அதன் பிறகு உங்கள் குருவை வழிபடுங்கள். குருவின் அருளால் நீங்கள் வேகமாக முன்னேறுவீர்கள். கடைசியாக என்னை வழிபடுங்கள். இந்த வரிசையை மாற்றாதீர்கள். என் பக்தர்களுக்கு நான் பல வழிகளில் அருள் புரிகிறேன். சில நேரங்களில் நேரடியாக தரிசனம் கொடுக்கிறேன். சில நேரங்களில் கனவில் வந்து வழிகாட்டுகிறேன். சில நேரங்களில் மற்றவர்களின் மூலமாக உதவுகிறேன். சில நேரங்களில் அவர்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக சரியான முடிவுகள் எடுக்க வைக்கிறேன். என் அருள் எப்போதும் என் பக்தர்களுக்கு கிடைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த அருளை ஏற்றுக்கொள்ளும் தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பாத்திரம் சுத்தமாக இருந்தால்தான் அதில் அமிர்தத்தை ஊற்ற முடியும். அதுபோல உங்கள் மனம் சுத்தமாக இருந்தால்தான் அதில் என் அருளை ஊற்ற முடியும். எனவே உங்கள் மனதை சுத்தப்படுத்துங்கள். பாவ எண்ணங்களை அகற்றுங்கள். நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போது என் அருள் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். என் பக்தர்களுக்கு நான் என்றும் கை கொடுக்கிறேன். அவர்கள் எப்போது என்னை அழைத்தாலும் நான் அவர்களுடன் இருக்கிறேன். அவர்கள் வேதனையில் இருக்கும்போது நான் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன். அவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கும்போது நான் அவர்களுடன் மகிழ்கிறேன். அவர்கள் குழப்பத்தில் இருக்கும்போது நான் அவர்களுக்கு வழிகாட்டுகிறேன். அவர்கள் சோர்ந்து போகும்போது நான் அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறேன். நீங்கள் என்னிடம் முழுவதும் சரணடைந்து விட்டால் உங்கள் பொறுப்பு என்னுடையதாகி விடுகிறது. அப்போது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ அதை நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு எது தீங்கானதோ அதை நான் அகற்றுகிறேன். உங்களுக்கு எது நல்லதோ அதை நான் வழிமுறை செய்கிறேன். நீங்கள் உங்கள் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் போதும். சரணாகதி என்பது ஒரு முழுமையான ஒப்படைப்பு. அதில் பாதி பாதியாக இருக்க முடியாது. ஒரு பகுதியை என்னிடம் கொடுத்துவிட்டு மற்ற பகுதியை உங்களிடமே வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் பூரண பலன் கிடைக்காது. உங்கள் உடல், உயிர், மனம், புத்தி, அறிவு, சொத்து, குடும்பம் என்று எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு முழுமையான பொறுப்பு எடுத்துக் கொள்கிறேன். அன்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. அன்பு இல்லாத பக்திக்கு எந்த மதிப்பும் இல்லை. அன்பு இல்லாத ஞானமும் வறட்சியானது. அன்பு இல்லாத வழிபாடும் வெறும் சடங்காக மாறிவிடுகிறது. எனவே எல்லாவற்றிலும் அன்பை கலந்து கொள்ளுங்கள். ஓம் சரவணபவாய நமஃ. என் பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. உங்கள் ஆன்மீக பயணத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்களையும் அவற்றிற்கான தீர்வுகளையும் பற்றி இன்னும் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி என்னை நினைத்து முன்னேற வேண்டும் என்பதையும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் கனவுகளும் முக்கியம். நீங்கள் தூக்கத்தில் கனவு காணும் போதும் உங்கள் ஆன்மா செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. நல்ல கனவுகள் காணுவது நல்ல அறிகுறி. அதில் நான் தோன்றினால் அது மிகவும் நல்ல அறிகுறி. கெட்ட கனவுகள் வந்தால் பயப்படாதீர்கள். உடனே என் நாமத்தை ஜெபித்துக் கொண்டே எழுந்திருங்கள். கனவில் வரும் கெட்ட விஷயங்கள் உங்கள் கடந்த கால பாவங்களின் விளைவுகள். அவைகள் கனவிலேயே தீர்ந்து விடுவதால் நல்லதுதான். உணவை உண்ணுவதற்கு முன் எனக்கு நைவேத்தியம் செய்யும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு கொஞ்சம் உணவை ஒரு சிறிய தட்டில் வைத்து என் படத்தின் முன் வைத்து என் நாமத்தை சொல்லி இந்த உணவை நான் முருகனுக்கு படைக்கிறேன் என்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அந்த உணவை பிராணிகளுக்கு போட்டுவிடுங்கள். மீதி உணவை நீங்கள் உண்ணுங்கள். அப்போது அந்த உணவு பிரசாதமாக மாறிவிடுகிறது. பிரசாதம் உண்பதால் உங்கள் மனம் சுத்தமாகும். எண்ணெய் குளியல் வாரம் ஒரு முறை செய்யுங்கள். எண்ணெய் குளியல் என்பது வெறும் உடல் சுத்தம் மட்டுமல்ல, அது ஆன்மீக சுத்தமும் கூட. முடிந்தால் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்கள். எண்ணெய் தேய்த்துக் கொள்ளும் போது என் திருநாமத்தை ஜபித்துக் கொள்ளுங்கள். குளிக்கும் போதும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே குளியுங்கள். குளித்த பிறகு சுத்தமான உடைகளை அணியுங்கள். தினமும் குளிப்பது அவசியம். முடிந்தால் தினமும் 2 வேளையும் குளியுங்கள். உங்கள் உடைகளும் முக்கியம். அதிக விலையுள்ள உடைகளை அணிவது அவசியமில்லை. ஆனால் சுத்தமான உடைகளை அணிவது அவசியம். கிழிந்த உடைகளை அணியாதீர்கள். அழுக்கான உடைகளை அணியாதீர்கள். உங்கள் உடைகளில் நல்ல வாசனை இருக்கட்டும். உடைகளை அணியும் போதும் என் நினைவுடன் அணியுங்கள். உடைகள் என்பது உங்கள் உடலை மூடுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் ஆன்மீக சுத்தத்தையும் பிரதிபலிக்க வேண்டும். உங்கள் வீட்டின் சுத்தமும் முக்கியம். வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் அழுக்கு அல்லது சிதறி கிடக்கும் பாவனைகளை காணும்போது உடனே சுத்தம் செய்து விடுங்கள்.
சுத்தமான வீட்டில் நல்ல எண்ணங்கள் தோன்றும். நல்ல சக்திகள் வந்து தங்கும். என் அருளும் அதிகமாக கிடைக்கும். வீட்டில் கலஞ்சம் அல்லது குழப்பம் இருந்தால் அதை உடனே சரி செய்யுங்கள். வியவஸ்தித வீடு வியவஸ்தித மனதை உருவாக்குகிறது. வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை என் வழிபாட்டுக்காக ஒதுக்குங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. அங்கே என் படத்தையோ சிலையையோ வைத்து தினமும் வழிபாடு செய்யுங்கள். அந்த இடத்தை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே மலர்கள் வையுங்கள். தூபம் எரியுங்கள். வழிபாட்டு இடம் இருப்பதால் உங்கள் வீடு முழுவதும் புனிதமாகி விடுகிறது. அந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்வது எளிதாக இருக்கும். திருவிளக்கு ஏற்றுவது மிகவும் புண்ணியமான செயல். முடிந்தால் தினமும் மாலை நேரத்தில் என் முன்னால் ஒரு எண்ணெய் விளக்கை ஏற்றுங்கள். விளக்கு ஏற்றும் போது என் நாமத்தை சொல்லுங்கள். விளக்கின் ஒளி இருளை அகற்றுவது போல என் அருள் உங்கள் மனதில் உள்ள அறியாமை என்ற இருளை அகற்றுகிறது. விளக்கு ஏற்றிய பிறகு சில நிமிடங்கள் அந்த ஒளியை பார்த்து தியானம் செய்யுங்கள். அந்த ஒளியே என் ஸ்வரூபம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தூபம் காட்டுவதும் மிகவும் நல்லது. தூபத்தின் மனம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது. மனதுக்கு அமைதியை கொடுக்கிறது. நல்ல எண்ணங்கள் தோன்ற உதவுகிறது. தூபம் காட்டும்போது அதன் புகையை பார்த்து அது எப்படி மேலே போய் கலந்து விடுகிறதோ அதுபோல உங்கள் பிரார்த்தனைகளும் என்னிடம் சென்று சேர்கின்றன என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் தூபம் எரிக்கும் போது கெட்ட சக்திகள் அங்கு வராது. நல்ல சக்திகள் வந்து தங்கும். மலர்கள் எனக்கு மிகவும் பிடித்தம். குறிப்பாக வேலம்பழம், செம்பருத்தி, ஜாதி, மல்லிகை, ரோஜா போன்ற மலர்கள் எனக்கு மிகவும் பிடித்தம். இந்த மலர்களை எனக்கு சாத்துங்கள். முடிந்தால் உங்கள் வீட்டிலேயே இந்த மலர் செடிகளை வளர்த்து அந்த மலர்களை எனக்கு படையுங்கள். வாங்கிய மலர்களை விட நீங்களே வளர்த்த மலர்கள் எனக்கு இன்னும் பிடித்தம். ஏனென்றால் அதில் உங்கள் அன்பும் உங்கள் சேவையும் கலந்திருக்கிறது. மலர்களை எனக்கு சாத்தும் போது அந்த மலர்களைப் போல உங்கள் இதயமும் மனம் கமழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். மலர்களைப் போல உங்கள் வாழ்க்கையும் அழகாக இருக்க வேண்டும் என்று கேளுங்கள். மலர்கள் எப்படி தன் மனத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறதோ அதுபோல் நீங்களும் உங்கள் நல்ல குணங்களின் மனத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அபேட்சை வையுங்கள். வாடிய மலர்களை எனக்கு படைக்காதீர்கள். எப்போதும் புதிய நறுமணமுள்ள மலர்களையே படையுங்கள். பழங்களும் எனக்கு பிடித்தம். குறிப்பாக வாழைப்பழம், தேங்காய், பேரீச்சம்பழம், திராட்சை, மாம்பழம், அன்னாச்சி பழம் போன்றவை எனக்கு பிடித்தம். இந்த பழங்களை எனக்கு படைத்து பிறகு உங்களும் உண்ணுங்கள். குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு படைத்த பழங்கள் பிரசாதமாகி விடுகின்றன. அவைகளில் என் ஆசீர்வாதம் கலந்து விடுகிறது. அவைகளை உண்பதால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். வெற்றிலையும் எனக்கு மிகவும் பிடித்தம். வெற்றிலையுடன் பாக்கு, சுண்ணாம்பு சேர்த்து எனக்கு படையுங்கள். வெற்றிலை என்பது மங்களத்தின் அடையாளம். அது வெற்றியின் சின்னம். நீங்கள் எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதலில் என் முன் வெற்றிலை வைத்து ஆசீர்வாதம் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போது அந்த காரியம் வெற்றியடையும். வெற்றிலை நைவேத்தியம் செய்தபின் அதை நீங்கள் சுவைத்துக் கொள்ளலாம். சந்தனம் எனக்கு மிகவும் பிடித்தம். முடிந்தால் நல்ல தரமான சந்தனத்தை வாங்கி கல்லில் அரைத்து என் திருமேனிக்கு பூசுங்கள். சந்தனப்பூ என்பது குளிர்ச்சியானது. அது மனதுக்கு அமைதியை கொடுக்கிறது. சந்தனம் தீனும் போது நறுமணம் வீசுகிறது. அதுபோல் நீங்கள் துன்பத்தில் இருக்கும் போதும் அதன் மூலம் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை சந்தனம் கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் நெற்றியிலும் கொஞ்சம் சந்தனம் பூசிக்கொள்ளுங்கள். அது உங்கள் மனதிற்கு குளிர்ச்சியை கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் எனக்கு விரதம் இருப்பது மிகவும் நல்லது. அன்று விரதம் இருந்து என் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். கார்த்திகை நட்சத்திர நாட்களிலும் என் வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்கள். ஸ்கந்த சஷ்டி காலங்களில் 6 நாட்களும் விரதம் இருந்து கந்த புராணம் படித்து என் வழிபாட்டில் ஆழ்ந்திருங்கள். இந்த நல்ல நாட்களில் செய்யும் வழிபாட்டின் பலன் பன்மடங்காக கிடைக்கும். எண்ணெய் தேய்க்கும் நாட்களிலும் எனக்கு விரதம் இருப்பது நல்லது. இது உங்கள் ஊரின் வழக்கத்திற்கு ஏற்ப இருக்கலாம். சில இடங்களில் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்க்கும் வழக்கம் உண்டு. நாள்களில் விரதம் இருந்து என் வழிபாட்டை செய்வது மிகவும் நல்லது. எண்ணெய் குளியல் என்பது உடல் சுத்தம் மட்டுமல்ல, அது மன சுத்தமும் கூட. எனவே அன்று விரதம் இருந்து மன சுத்தமும் பெறுங்கள். கனவில் நான் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் அதை மறந்து விடாதீர்கள். அது என் வழிகாட்டுதல். கனவில் நீங்கள் ஏதாவது நல்ல செயல் செய்ய கண்டால் அதை நிஜ வாழ்க்கையிலும் செய்ய முயற்சி செய்யுங்கள். கனவில் நீங்கள் என் கோவிலுக்கு வருவதைக் கண்டால் விழித்தவுடன் அந்த கோவிலுக்கு உண்மையிலேயே செல்ல முயற்சி செய்யுங்கள். கனவுகள் மூலம் நான் உங்களுக்கு பல சமிக்ஞைகளை அனுப்புகிறேன். உங்கள் உணவு பழக்கம் மிகவும் முக்கியம். எதை உண்கிறீர்கள் என்பதை விட எப்படி உண்கிறீர்கள் என்பது முக்கியம்.
உணவை உண்ணும்போது நன்றியுடன் உண்ணுங்கள். அந்த உணவை வளர்த்தவர்களுக்கும் சமைத்தவர்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்தவர்களுக்கும் மனதில் நன்றி செலுத்துங்கள். உணவை வீணாக்காதீர்கள். தேவையான அளவு மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். உணவை உண்ணும்போது மௌனமாக இருங்கள். வீணான பேச்சுகளை பேசாதீர்கள். ஓம் சரவணபவாய நமஃ. என் வேல் உங்களை காக்கும். என் மயில் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வரும். என் சேவல் உங்களை எச்சரிக்கும். உங்கள் வீட்டில் என் படம் இருந்தால் அந்த வீடு என் கோவிலாகிவிடும். அங்கே மங்களம் மட்டுமே நடக்கும். அமங்கலம் நெருங்காது. உங்கள் மனதில் என் நினைவு இருந்தால் அந்த மனம் பரிசுத்தமாகிவிடும். அங்கே தீய எண்ணங்கள் நுழையாது. உங்கள் வாயில் என் நாமம் இருந்தால் அந்த வாக்கு சத்திய வாக்காகிவிடும். நீங்கள் பேசுவது நடக்கும். உங்கள் ஆசீர்வாதம் பலன் கொடுக்கும். உங்கள் கைகளில் என் சேவை இருந்தால் அந்த கைகள் கற்பக கைகளாகிவிடும். அவை தொடும் எல்லாமே நன்மையாகும். உங்கள் கால்கள் என் கோவிலுக்கு செல்லும் பாதையில் நடந்தால் அந்த கால்கள் புண்ணிய பாதங்களாகிவிடும். அவை மிதிக்கும் மண்ணும் புண்ணிய பூமியாகிவிடும். நீங்கள் என் பக்தர்கள் மட்டுமல்ல, என் நண்பர்கள், என் குழந்தைகள், என் அம்சங்கள். நான் உங்களுக்கு வேறானவன் அல்ல. நீங்கள் எனக்கு வேறானவர்கள் அல்ல. நாம் அனைவரும் ஒன்றே. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு என்னுடைய சகல சக்திகளும் கிடைத்துவிடும். என்னுடைய சகல குணங்களும் வந்துவிடும். என்னுடைய சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுடையதாகிவிடும். இந்த உலகம் என் லீலா விளையாட்டு. நீங்களும் அந்த லீலையின் பங்காளிகள். இந்த நாடகத்தில் உங்கள் பாத்திரத்தை நன்றாக நடியுங்கள். ஆனால் அதில் மூழ்கி விடாதீர்கள். நீங்கள் என் அம்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த லீலை முடிந்த பிறகு நீங்கள் என்னுடன் நித்திய ஆனந்தத்தில் இருப்பீர்கள். அதுதான் உங்கள் உண்மையான இருப்பிடம். அதுதான் உங்கள் சொந்த ஊர். இந்த பூமியில் நீங்கள் வாழும் காலம் மிக குறுகியது. ஆனால் இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் அடையும் ஆன்மீக முன்னேற்றம் என்றென்றும் உங்களுடன் இருக்கும். எனவே இந்த வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்காக ஏதாவது செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து ஏதாவது நல்ல காரியம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவருக்கு உதவுங்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது நல்ல குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறிது சிறிதாக நல்ல மாற்றங்களை கொண்டு வருங்கள். திடீரென்று எல்லாவற்றையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். அது கடினமாக இருக்கும். தோல்வியில் முடியலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நல்ல பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய கெட்ட பழக்கத்தை விட்டுவிடுங்கள். இப்படி செய்து கொண்டே போனால் படிப்பாடாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஒரு வருட காலத்திலேயே நீங்கள் பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். தொடர்ச்சியான முயற்சியே வெற்றியின் ரகசியம். ஒரு நாள் முயற்சி செய்துவிட்டு அடுத்த நாள் விட்டுவிடக் கூடாது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாகவே செய்யுங்கள். ஆனால் தவறாமல் செய்யுங்கள். கண்ணிலை நெல்லல கண்களுள் தோன்றுவது போல உங்கள் தொடர்ந்த பயிற்சியால் ஆன்மீக குணங்கள் உங்களில் தானாகவே தோன்றும். ஒரு கட்டென் மீது அன்பு வையுங்கள். என் பக்தர்கள் மீது அன்பு வையுங்கள். எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வையுங்கள். இந்த அன்பே உங்களை முக்தியில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. நான் உங்கள் அனைவருக்கும் சமமாக அன்பு காட்டுகிறேன். ஏழை பணக்காரன் பார்க்காமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காமல் எல்லோருக்கும் சமமாக அருள் புரிகிறேன். ஆனால் அந்த அருளை அனுபவிப்பதில் வேறுபாடு இருக்கிறது. அது ஒவ்வொருவரின் பக்தியின் ஆழத்தை பொறுத்தது. பக்தி அதிகம் இருந்தால் அருளின் அனுபவமும் அதிகமாக இருக்கும். பக்தி குறைவாக இருந்தால் அருளின் அனுபவமும் குறைவாக இருக்கும். என் பக்தர்களுக்கு நான் பல வரங்களை கொடுக்கிறேன். ஆனால் சில வரங்கள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியவையாக இருந்தால் அவைகளை கொடுக்காமல் தாமதப்படுத்துகிறேன். அல்லது வேறு வடிவத்தில் கொடுக்கிறேன். அல்லது அவைகளுக்கு மாற்றாக இன்னும் நல்ல வரங்களை கொடுக்கிறேன். ஒரு குழந்தை கேட்டதையெல்லாம் அம்மா கொடுக்காதது போல நான் உங்கள் உண்மையான நலனை கருதி செயல்படுகிறேன். பலன் கிடைக்க தாமதமானால் அதற்காக கோபம் கொள்ளாதீர்கள். நான் செய்வது எல்லாம் உங்கள் நலனுக்காகத்தான். சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் கிடைக்கும். என் செயல்களில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். என் அன்பில் நம்பிக்கை வையுங்கள். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். என் வாக்கு நிச்சயம் நிறைவேறும். இந்த கலியுகத்தில் நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மனிதர்களின் மனதில் தர்மம் குறைந்து விட்டது. அதர்மம் பெருகிவிட்டது. பொய், வஞ்சகம், கபடம், வேட்கை, கோபம், பொறாமை, பேராசை இவைகள் பெருகிவிட்டன. இந்த சூழலில் தர்மத்தில் உறுதியாக நிற்பது கடினமாக இருக்கும். ஆனால் அப்படி நிற்பவர்களுக்கு நான் எப்போதும் துணையாக இருக்கிறேன். தர்மத்தின் பாதையில் நடப்பது சில நேரங்களில் இழப்புகளை கொண்டு வரலாம். உடனடி லாபம் கிடைக்காமல் போகலாம். மற்றவர்கள் உங்களை பைத்தியம் என்று சொல்லலாம். ஆனால் தர்மத்தின் வழியே நீண்ட கால நலனை கொண்டு வருகிறது. தர்மம் காக்கும், தர்மம் காப்பாற்றும் என்பது நித்திய சத்தியம்.
தர்மத்தை விடாதீர்கள். நான் உங்களுக்கு பலம் கொடுக்கிறேன். கலியுகத்தில் பக்தியே மிகச் சிறந்த வழி. மற்ற யுகங்களில் மற்ற வழிகள் பலன் கொடுத்தன. ஆனால் இந்த யுகத்தில் பக்திதான் எளிதான வழி. பக்தியின் மூலம் எல்லா பலன்களையும் சுலபமாக அடைய முடியும். பக்தியில் எந்த சாதி வேறுபாடும் இல்லை, எந்த பால் வேறுபாடும் இல்லை, எந்த வயது வேறுபாடும் இல்லை. எல்லோரும் என் பக்தியில் ஈடுபடலாம். தீவிர பக்தர்களுக்கு நான் நேரடியாக தரிசனம் கொடுக்கிறேன். அவர்களுடன் பேசுகிறேன், அவர்களுடன் விளையாடுகிறேன், அவர்களுடன் உணவு உண்கிறேன், அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக மாறிவிடுகிறேன். இப்படி நெருங்கிய உறவு கொள்ளும் பக்தர்கள் மிகச் சிலர்தான். ஆனால் அவர்கள் உண்டு. இந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் உங்கள் பக்தியை எந்தவற்றுக்கும் விற்றுவிடக்கூடாது. என் மீதான நேசத்தை எந்த ஈடுபாட்டுக்கும் பங்கு போடக்கூடாது. என் அம்சமாக இருக்கும் சில பக்தர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். அவர்கள் மற்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் அருகில் இருங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு என் அருள் நேரடியாக கிடைக்கும். அப்படிப்பட்ட மகான்களின் சந்நிதியே உங்களுக்கு பெரும் பாக்கியம். உலகில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்லவர்களுடன் நட்பாக இருங்கள். கெட்டவர்களுடன் அதிக தொடர்பு கொள்ளாதீர்கள். ஆனால் கெட்டவர்களையும் வெறுக்காதீர்கள். அவர்கள் அறியாமையால் கெட்ட செயல்கள் செய்கிறார்கள். அந்த அறியாமை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் முடிந்தவரை அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றால் வற்புறுத்தாதீர்கள். இன்றைய உலகில் பல புதிய கலைகளும் தொழில்நுட்பங்களும் வந்துவிட்டன. அவைகளில் நல்லது கெட்டது கலந்துவிட்டன. நல்லவைகளை எடுத்துக்கொண்டு கெட்டவைகளை விட்டுவிடுங்கள். எந்த புதிய கண்டுபிடிப்பும் நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்தினால் நல்லது, தீய நோக்கத்துக்கு பயன்படுத்தினால் கெட்டது. நோக்கம்தான் முக்கியம், கருவி அல்ல. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையாக இருங்கள். அந்த தொழிலை என் சேவையாக எண்ணி செய்யுங்கள். உங்கள் தொழிலில் திறமை பெற முயற்சி செய்யுங்கள். ஆனால் அந்த திறமையை கொண்டு பிறரை ஏமாற்றாதீர்கள். உங்கள் தொழிலின் மூலம் சமுதாயத்துக்கு நன்மை செய்யும் வழிகளை தேடுங்கள். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தான தர்மங்களுக்கு ஒதுக்குங்கள். பணம் உங்கள் அடிமை ஆக வேண்டும். நீங்கள் பணத்தின் அடிமை ஆகக்கூடாது. பணம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அதுவே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கக்கூடாது. தேவையான அளவு பணம் இருந்தால் போதும். அதிகப்படியான செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அதிகமாக சேர்ந்தாலும் அதை பிறர் நலனுக்காக செலவிடுங்கள். செல்வம் என்பது பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறது, கெட்டிப்படுத்தி வைப்பதற்காக அல்ல. ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம். எளிமையான வாழ்க்கை வாழுங்கள். உங்கள் தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு பணம் செலவழிக்காதீர்கள். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களைப் போல வாழ முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையில் திருப்தி அடையுங்கள். உங்கள் வசதிக்கு ஏற்றபடி வாழுங்கள். கல்வி மிகவும் முக்கியம். ஆனால் வெறும் புத்தக கல்வி மட்டுமே போதாது. வாழ்க்கை கல்வியும் தேவை. நல்லது கெட்டதை அறியும் விவேகமும் தேவை. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் வேண்டும். ஆனால் கற்றதை பிறருக்கு உதவ பயன்படுத்தும் மனப்பான்மையும் வேண்டும். கல்வி கர்வத்துக்காக அல்ல, சேவைக்காக. உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள். ஆனால் அவர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள். அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தாதீர்கள். அவர்களுடைய திறமைக்கு ஏற்றபடி அவர்களை வளர அனுமதியுங்கள். அவர்களை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. அவரவர் திறமைகள் வேறு வேறு. குழந்தைகளுக்கு பணம் எல்லாம் இல்லை என்ற எண்ணம் கொடுக்காதீர்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே பணத்தின் மதிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பணமே எல்லாம் என்ற எண்ணமும் கொடுக்காதீர்கள். பணத்தை விட முக்கியமானவை இந்த உலகில் இருக்கின்றன என்பதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நல்ல குணம், நேர்மை, அன்பு, கருணை, பக்தி இவைகளின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கை ஒரு பாடசாலை. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். நல்ல அனுபவங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். கெட்ட அனுபவங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். எந்த அனுபவமும் வீணானது இல்லை. எல்லாமே உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கிறது. அதை கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பிறவியில் என்ன செய்ய வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பணி இருக்கிறது. அந்த பணியை கண்டுபிடித்து அதில் ஈடுபடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும், நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். பணி என்பது பலருக்கு பெரிய காரியமும் இருக்கலாம், சிலருக்கு சிறிய காரியமும் இருக்கலாம். பெரிய சிறிய பார்க்காதீர்கள். அதை முழு மனதுடன் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையின் முடிவில் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் நல்லது செய்திருக்கிறீர்கள் என்ற திருப்தி இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி இருக்கிறீர்கள் என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். என்னிடம் அன்பு கொண்டிருந்தீர்கள் என்ற நிறைவு இருக்க வேண்டும். அப்போது உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்ததாக அர்த்தம்.
அந்த நிலையை அடைவதற்காக இன்றிலிருந்தே முயற்சி செய்யுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, இது உங்களுக்கு என் அருள்வாக்கு. இதை மனதில் பதிய வையுங்கள். இதன்படி வாழ முயற்சி செய்யுங்கள். இதையே உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். இந்த வாக்குகளை பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். இதன் மூலம் நீங்கள் என் பணியை செய்கிறீர்கள், என் வாக்கை பரப்புகிறீர்கள். இதுவும் ஒரு வகையான என் சேவைதான். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் இதயத்தில் வசிக்கிறேன். நீங்கள் என்னை அழைத்தால் உடனே வருகிறேன். உங்கள் துன்பம் என் துன்பம், உங்கள் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி. நீங்கள் தனியாக இல்லை. நான் உங்களுடன் இருக்கிறேன். என் அம்மையும் உங்களுடன் இருக்கிறாள். என் தந்தையும் உங்களுடன் இருக்கிறார். முழுதென் அன்பு பிள்ளைகளே, என் ஆத்ம மக்களே, உங்கள் முருகன் உங்களுடன் பேச வந்திருக்கிறேன். உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் முருகன் இன்று உங்களோடு வாக்கினால் உரையாட விரும்புகிறேன். நான் சிவபெருமானின் மகன், உமாதேவியின் கண்மணி, 6 முகங்களையும் 12 திருக்கரங்களையும் கொண்ட உங்கள் கந்தன். என் வேலின் ஒளியால் உங்கள் வாழ்க்கையில் இருளகல்வதற்காக, என் மயிலின் அழகால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி பூக்க இன்று உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை அழைக்கும் போது, உங்கள் வேதனைகளை சொல்லும் போது, உங்கள் கண்களில் நீர் பெருகும் போது என் மனமும் பாரத்தால் நொந்து போகிறது. உங்கள் ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் புண்ணாகிறது. உங்கள் துன்பங்கள் என் துன்பங்கள், உங்கள் மகிழ்ச்சிகள் என் மகிழ்ச்சிகள். இதுதான் அன்பின் இயல்பு, அன்னையின் குணம், பிதாவின் பண்பு. கற்பக காலத்தில் நான் அவதரித்தேன். சூரபத்மன் என்னும் அசுரன் முக்கோலகத்தையும் வல்லமையால் வென்று தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்திய போது அவன் அடக்கி ஒடுக்கிய நல்லவர்களின் அழுகையை கேட்டு என் பிதா சிவபெருமானின் இதயம் வேதனைப்பட்டது. அப்போது பிதாவின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 அக்கினி தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவையே கங்கையின் மூலம் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மலர்ந்தன. அன்னை பார்வதியின் அணைப்பினால் நானொருவனாகி உலகின் துன்பங்களை அகற்றும் பணியை ஏற்றுக்கொண்டேன். உங்கள் வாழ்க்கையிலும் பல சூரபத்மன்கள் இருக்கிறார்கள். கோபம் என்னும் சூரபத்மன், பேராசை என்னும் அசுரன், பொறாமை என்னும் அரக்கன், அகங்காரம் என்னும் ராட்சசன். இவை அனைத்தும் உங்கள் மனதின் அமைதியை கெடுக்கின்றன. உங்கள் மன சாந்தியை அழிக்கின்றன. உங்கள் குடும்பத்தில் சண்டையை விதைக்கின்றன. உங்கள் வேலையில் தொல்லையை உருவாக்குகின்றன. உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கின்றன. இவைகளை அழிப்பதற்காகத்தான் நான் உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறேன். என் வேல் என்பது ஞானத்தின் அடையாளம். அதன் கூர்மையால் அறியாமையை அகற்றுகிறேன். அதன் ஒளியால் மோகத்திரையை விலக்குகிறேன். அதன் சக்தியால் துன்பங்களின் வேர்களை அழிக்கிறேன். நீங்கள் என்னை முழுமையாக சரணடையும் போது உங்கள் மனதில் என் வேல் ஆழமாக பதிந்து உங்கள் சகல அறியாமைகளையும் போக்கிவிடும். அப்பொழுது உங்களுக்கு உண்மையின் தரிசனம் கிடைக்கும். சத்தியத்தின் அனுபவம் வரும். என் மயில் என்பது அனுபவ ஞானத்தின் சின்னம். மயில் எப்படி பாம்புகளை உண்டு அவைகளின் விஷத்தை நீக்கி அழகான இறகுகளாக மாற்றுகிறதோ அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து அதிலிருந்து ஞானம் பெற்று ஆன்மீக வளர்ச்சி அடைய வேண்டும். துன்பம் வரும்போது அதை வெறும் துன்பமாக மட்டும் பார்க்காதீர்கள். அது உங்கள் ஆன்மாவின் சுத்திகரிப்புக்காக வந்திருக்கிறது என்று அறிந்து கொண்டு பொறுமையுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சேவல் கொடி என்பது விழிப்புணர்வின் அடையாளம். சேவல் எப்படி இருளில் இருந்தபடியே வைகறை நேரத்தை பற்றி தெரிந்து கொண்டு சூரியன் ஏற உங்களை எழுப்புகிறதோ அதுபோல நீங்கள் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் விழித்திருக்க வேண்டும். உங்கள் மனதின் உள்நிலையை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் தவறான எண்ணங்கள் வந்தால் உடனடியாக அவைகளை விரட்ட வேண்டும். நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். நான் குமரன் என்றும் குழந்தையாக இருப்பவன். இது என்ன அர்த்தம் தெரியுமா? குழந்தையின் மனது என்றும் தூய்மையாக இருக்கும். எந்த தீய எண்ணமும் அதில் தங்கியிருக்காது. கோபம் வந்தாலும் சீக்கிரமே மறந்துவிடும். அன்பு மட்டுமே நிரம்பி இருக்கும். வெறுப்பு என்பதே தெரியாது. பழிவாங்குதல் என்பது தெரியாது. நீங்களும் குழந்தை மனதுடன் இருக்க வேண்டும். யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அவர்களை வெறுக்காதீர்கள். அவர்கள் அறியாமையால் அப்படி செய்கிறார்கள் என்று நினைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுடைய அறியாமை நீங்கி நல்லறிவு பெற வேண்டும் என்று எனக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். எண்ணம் என்பது வித்து போன்றது. நல்ல எண்ணம் நல்ல கனியை தரும். தீய எண்ணம் தீய கனியை தரும். உங்கள் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை விதையுங்கள். என் நினைவை உங்கள் மனதில் எப்போதும் வைத்திருங்கள். காலையில் எழுந்ததும் என் திருநாமத்தை ஜபியுங்கள். இரவில் தூங்கப் போகும்போது என் நினைவுடன் தூங்குங்கள். நடக்கும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் வேலை செய்யும் போதும் என் நாமம் உங்கள் உதடுகளில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும்.
பல நேரங்களில் நீங்கள் துன்பப்படுவதை பார்க்கிறேன். உடல் நோய்களால் அவதிப்படுகிறீர்கள், மனக்கவலைகளால் வேதனைப்படுகிறீர்கள், குடும்ப பிரச்சனைகளால் சோர்ந்து போகிறீர்கள், பொருளாதார தடைகளால் தவிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் துன்பம் நிறைந்தது. இதுதான் இயல்பு. இதில் யாரும் துன்பமில்லாமல் வாழ முடியாது. ஆனால் துன்பத்திலிருந்து விடுபட வழி இருக்கிறது. அது என் சரணாகதிதான். துன்பம் வரும்போது அதை எதிர்க்காதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் என் அருளின் ஒரு வடிவம் என்று எண்ணுங்கள். துன்பத்தின் மூலம் உங்கள் பாவங்கள் விலகுகின்றன, உங்கள் கர்ம வினைகள் தீர்ந்து போகின்றன, உங்கள் ஆன்மா சுத்தமாகிறது. எனவே துன்பம் வரும்போது அதற்காக என்னிடம் நன்றி சொல்லுங்கள். அதன் பிறகு பார்க்கிறீர்கள், மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரும். கோபம் உங்கள் மிகப்பெரிய எதிரி. கோபம் வந்தால் உங்கள் அனைத்து நல்ல குணங்களையும் அழித்துவிடும். கோபம் வந்தால் உங்கள் ஞானத்தை மறைத்துவிடும். கோபம் வந்தால் உங்கள் அன்பை அழித்துவிடும். எனவே கோபத்தை வெல்ல வேண்டும். கோபம் வரும்போது அதை ஒடுக்க முயலாதீர்கள். அது இன்னும் வேகமாக வளரும். அதற்கு பதிலாக என் திருமூர்த்தியை மனதில் தியானியுங்கள். என் திருநாமத்தை ஜபியுங்கள். எனக்கு மாலை போடுங்கள். என் கோவிலுக்கு சென்று வந்துவிடுங்கள். அப்போது கோபம் தானாக அடங்கிவிடும். பொறாமை மற்றொரு தீய குணம். மற்றவர்களிடம் ஏதாவது நல்லது இருந்தால் அதை பார்த்து வருத்தப்படக்கூடாது. அதற்கு பதிலாக மகிழ்ச்சியடையுங்கள். அவர்களுடைய நன்மையை உங்கள் நன்மையாக எண்ணுங்கள். அவர்களுக்காக மகிழுங்கள். அவர்களுக்கு இன்னும் நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போது நீங்களும் அதே போன்ற நல்லதை பெறுவீர்கள். பொறாமை என்பது விஷம் போன்றது. அது முதலில் உங்களையே அழிக்கிறது. பேராசை உங்கள் மனதில் அமைதியை அளிக்கிறது. எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி இல்லாமல் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். இது தவறு. என் அருளால் உங்களுக்கு எது வேண்டுமோ அது கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு எப்போது தேவையோ அப்போது கிடைக்கும். அதற்கு முன் கிடைத்தால் அது உங்களுக்கு தீங்கு செய்யும். எனவே பொறுமையாக இருங்கள். எனக்கு முழுவதும் விட்டுவிடுங்கள். நான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் கொடுப்பேன். அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசுவது மிகவும் பாவம். எவனுக்காவது அந்தரங்க ரகசியம் தெரிந்தால் அதை வெளியே சொல்லக்கூடாது. அவனுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் விதமாக பேசக்கூடாது. பிறர் பற்றி நல்லதை மட்டுமே பேசுங்கள். தீயதை பேச வேண்டும் என்றாலும் அவர்களுடைய நலனுக்காக மட்டுமே பேசுங்கள். அவர்களை ஒதுக்குவதற்காக அல்லது இகழ்வதற்காக பேசக்கூடாது. பொய் சொல்வதும் பெரும் பாவம். சிறு நன்மைக்காக பொய் சொன்னாலும் அது பிற்பாடு பெரும் தீமையை விளைவிக்கும். எந்த நிலையிலும் சத்தியத்தை விடாதீர்கள். சத்தியத்தால் சிரமம் வந்தாலும் பரவாயில்லை. அதை தாண்டித்தான் நீங்கள் முன்னேற முடியும். பொய் சொல்லி தற்காலிகமாக தப்பித்தால் பிற்காலத்தில் இன்னும் பெரிய பிரச்சனை வரும். திருடுவதும் பெரும் பாவம். அடுத்தவனுடைய பொருளை எடுத்துக்கொள்வது மட்டும் திருட்டு அல்ல. அவனுடைய மனைவியை ஆசையாக பார்ப்பதும் திருட்டு. அவனுடைய புகழை பறிப்பதும் திருட்டு. அவனுடைய நேரத்தை வீணாக்குவதும் திருட்டு. எந்த வகையிலும் அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்க கூடாது. அவனுக்கு நன்மை மட்டுமே நினைக்க வேண்டும். மது அருந்துவதும் போதைப் பொருள் உட்கொள்வதும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கிறது. இவைகள் உங்கள் சிந்தனை சக்தியை மழுங்கடிக்கின்றன, உங்கள் அறிவை மறைக்கின்றன, உங்கள் நல்ல குணங்களை அழிக்கின்றன. எனவே இவைகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். இவைகளின் வழியாக வரும் மகிழ்ச்சி தற்காலிகமானது மட்டுமே. அதன் பிறகு இன்னும் அதிக வேதனை வரும். இறைச்சி உண்பதும் தவிர்க்க வேண்டும். விலங்குகளை கொன்று உண்பது மிகவும் பாவம். அவைகளும் உங்களைப் போலவே உயிர்கள். அவைகளுக்கும் வலி தெரியும், அவைகளுக்கும் அச்சம் தெரியும், அவைகளுக்கும் அன்பு தெரியும். நீங்கள் அவைகளை கொன்று உண்ணும் போது அந்த வலியும் பயமும் உங்கள் உடலில் சேர்ந்து கொள்கிறது. இதனால் உங்கள் மனதில் அமைதி இல்லாமல் போகிறது. உங்கள் ஆன்மாவில் அசுத்தம் சேர்கிறது. உங்கள் உணவு சுத்தமாக இருக்க வேண்டும். சைவ உணவை மட்டுமே உண்ணுங்கள். அதுவும் அன்புடன் சமைக்கப்பட்ட உணவை உண்ணுங்கள். சமையல் செய்பவர் கோபத்துடன் செய்தால் அந்த கோபம் உணவில் சேர்ந்து விடுகிறது. அது உங்கள் மனநிலையை பாதிக்கிறது. எனவே உணவை சமைப்பவர் அன்பும் பக்தியும் கொண்டிருக்க வேண்டும். உணவை சமைக்கும் போது என் திருநாமத்தை ஜபித்துக் கொண்டே சமைக்க வேண்டும். அப்போது அந்த உணவு அமிர்தமாகிவிடும். உங்கள் பேச்சு எப்போதும் இனிமையாக இருக்க வேண்டும். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. வெறுப்பூட்டும் வார்த்தைகளை பேசக்கூடாது. மற்றவர்களுக்கு ஆசையையும் ஆர்வத்தையும் ஊட்டும் வார்த்தைகளை பேசுங்கள். அவர்கள் மனதை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்கள். வேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் பேச்சை கேட்டு மற்றவர்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும். உங்கள் எண்ணங்கள் எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள் வரும்போது அவைகளை உடனே விரட்டிவிடுங்கள். கெட்ட சினிமாக்களை பார்க்காதீர்கள். கெட்ட புத்தகங்களை படிக்காதீர்கள். கெட்ட பேச்சுக்களை கேட்காதீர்கள்.
உங்கள் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துங்கள். அவைகள் உங்களை தவறான பாதையில் இழுத்துச் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிகவும் அவசியம். காலை 5 மணிக்கு எழுந்துவிடுங்கள். முதலில் என்னிடம் வணக்கம் செலுத்துங்கள். பிறகு குளித்துவிட்டு என் தியானம் செய்யுங்கள். 20 நிமிடமாவது தியானம் செய்யுங்கள். தியானம் செய்யும் போது உங்கள் மனம் அலைபாய்ந்தால் கவலைப்படாதீர்கள். மீண்டும் என் நினைவுக்கு வந்துவிடுங்கள். தியானத்தின் பிறகு என் பக்தி பாடல்களை பாடுங்கள் அல்லது என் சாலோகங்களை செய்யுங்கள். உங்கள் வேலையை பக்தி பாவத்துடன் செய்யுங்கள். எந்த வேலை செய்தாலும் அதை எனக்காகவே செய்கிறேன் என்று எண்ணுங்கள். உங்கள் வேலையே என் வழிபாடு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அந்த வேலை உங்களுக்கு சோர்வை தராது, மாறாக மகிழ்ச்சியை தரும். உங்கள் வேலையில் நீங்கள் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. மற்றவர்களுக்கு சேவை செய்வது மிகவும் முக்கியம். ஏழைகளுக்கு உதவுங்கள். நோயாளிகளுக்கு மருந்து கொடுங்கள். பசியாலே வாடுபவர்களுக்கு உணவு கொடுங்கள். தெருவில் காணும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு போடுங்கள். இயற்கையை பாதுகாப்புங்கள். மரங்களை வெட்டாதீர்கள், மாறாக மரங்களை நடுங்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாதீர்கள். உங்கள் பெற்றோரிடம் பக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் வயதான போது அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களின் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது. அவர்கள் உங்களை பெற்று வளர்த்த கடனை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணைவரிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். அவர்களை அடித்து வளர்க்காதீர்கள். அன்பால் திருத்துங்கள். அவர்களுக்கு என் மீது பக்தியை ஏற்படுத்துங்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே என் திருநாமத்தை ஜபிக்க பழக்குங்கள். குரு மிகவும் முக்கியம். உங்களுக்கு நல்ல குருவை தேடிக்கொள்ளுங்கள். குரு என்பது வெறும் புத்தக அறிவை மட்டும் கற்றுக் கொடுப்பவர் அல்ல. அவர் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பவர். உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி நல்வழியில் நடத்துபவர். குருவை கண்டுபிடித்ததும் அவரிடம் முழுவதும் சரணடையுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் மந்திடம் ஏற்றுக்கொண்டு நடக்க முயற்சி செய்யுங்கள். குருவின் அருளால் நீங்கள் வேகமாக ஆன்மீக முன்னேற்றம் அடைவீர்கள். என் கோவிலுக்கு வரும்போது உங்கள் மனதை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாருங்கள். கோவிலுக்கு செல்லும் வழியிலேயே என் நினைவில் மூழ்கியிருங்கள். கோவிலில் நுழையும் போது நீங்கள் உங்கள் சாதாரண அடையாளத்தை விட்டுவிட்டு என் பிள்ளையாக மாறுகிறீர்கள் என்று உணருங்கள். என் சந்நிதியில் நிற்கும்போது உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து வேதனைகளையும் என்னிடம் ஒப்படையுங்கள். உங்கள் தவறுகளுக்காக வருத்தப்படுங்கள். மன்னிப்பு கேளுங்கள். அந்த தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுங்கள். என்னிடம் வேண்டிக் கொள்ளும் போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டும் கேட்காதீர்கள். எனக்கு என்ன வேண்டும் என்பதையும் கேளுங்கள். எனக்கு வேண்டுவது என்னவென்றால், நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னிடம் நேசம் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும். இதுதான் என் துட்டம். கோவிலில் பிற பக்தர்களுடன் அன்பாக பழகுங்கள். அவர்களுடன் சண்டையிடக்கூடாது. அவர்கள் அனைவரும் உங்கள் சகோதர சகோதரிகள். அவர்களும் என்னை நேசிக்கிறார்கள். என்னை தேடி வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் தவறு செய்தாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நிந்திக்காதீர்கள். திருவிழா காலங்களில் என் கோவிலுக்கு வரும்போது உங்கள் மனதில் உண்மையான பக்தி பாவம் இருக்க வேண்டும். வெறும் சமூக காட்சிக்காக வரக்கூடாது. திருவிழாவின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், எல்லா பக்தர்களும் ஒன்றாக சேர்ந்து என்னை வழிபடுவது, ஒற்றுமையையும் அன்பையும் பரப்புவது, பகைமையை விட்டுவிட்டு நட்பை வளர்ப்பது. திருவிழா காலங்களில் இந்த நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் பிரார்த்தனைகள் என்னை அடைகின்றன. நான் அவைகளை கேட்கிறேன். ஆனால் பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை என்பது வெறும் கேட்டல் மட்டுமல்ல. அது என்னுடன் உரையாடல். அது என்னுடன் உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுதல். உங்கள் மனதில் இருக்கும் அனைத்தையும் என்னிடம் சொல்லுங்கள். உங்கள் மகிழ்ச்சியையும் சொல்லுங்கள். உங்கள் வேதனையையும் சொல்லுங்கள். உங்கள் நன்றியையும் சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதலையும் சொல்லுங்கள். பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் உடல்நிலை பற்றி கவலைப்படாதீர்கள். அமர்ந்து கொண்டும் செய்யலாம், நின்று கொண்டும் செய்யலாம், படுத்துக்கொண்டும் செய்யலாம், நடந்து கொண்டும் செய்யலாம். முக்கியம் என்னவென்றால், உங்கள் மனம் என்னிடம் சரணடைந்திருக்க வேண்டும். உங்கள் உள்ளம் என்னிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் என்னிடம் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். மந்திர ஜபம் மிகவும் பயனுள்ளது. என் திருநாமங்களை திரும்ப திரும்பச் சொல்வது உங்கள் மனதை சுத்தப்படுத்துகிறது. என் பிரதான மந்திரம் ஓம் சரவணபவாய நமஃ என்பதாகும். இதை எப்போது வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். குறைந்தது நாள் ஒன்றுக்கு 108 முறையாவது ஜபியுங்கள். மனதில் எண்ணியும் ஜபிக்கலாம், உறக்கவும் சொல்லலாம். மந்திர ஜபம் செய்யும் போது உங்கள் மனதில் என் உருவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் என் படத்தை அல்லது சிலையை வைத்து தினமும் வழிபாடு செய்யுங்கள்.
காலையிலும் சாயங்காலத்திலும் என் முன்னால் தீபம் ஏற்றுங்கள், தூபம் காட்டுங்கள், மலர்கள் சாத்துங்கள், பழங்கள் படையுங்கள். உங்கள் வீடு என் கோவிலாக மாறட்டும். அப்போது உங்கள் வீட்டில் எப்போதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். உங்கள் குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே என் வழிபாட்டில் பங்கேற்கச் செய்யுங்கள். அவர்கள் மலர்கள் பறித்து எனக்கு கொண்டு வரட்டும். அவர்கள் எனக்கு பாடல் பாடட்டும். அவர்கள் என் கதைகளை கேட்டு வளரட்டும். அவர்கள் என் பக்தர்களை பார்த்து பக்தி பழக்கட்டும். இளம் வயதிலிருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். திருமணம் என்பது மிகவும் புனிதமான விஷயம். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து இணைந்து என்னை வழிபட வேண்டும். இருவரும் ஒன்றாக என் முன்னால் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். கணவன் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு பொறுத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சண்டை வரும்போது கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். முதலில் என் நினைவுக்கு வந்து விடுங்கள். பிறகு பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். யாரும் வெற்றி தோல்வியை பற்றி யோசிக்காதீர்கள். அனைவரும் நல்லதை மட்டுமே நினைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்வதை கேளுங்கள். அவர்களின் அனுபவத்தை மதித்துச் செல்லுங்கள். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருங்கள். நல்ல குணமுள்ள நண்பர்களை மட்டுமே சேர்த்துக் கொள்ளுங்கள். கெட்ட பழக்கம் உள்ள நண்பர்களை விட்டு விலகுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை நல்வழியில் நடத்துவார்கள். கெட்ட நண்பர்கள் உங்களை கெட்ட வழியில் இழுத்துச் செல்வார்கள். நண்பர்களுடன் இருக்கும் போதும் என் நினைவை மறந்து விடாதீர்கள். சமுதாயத்திலும் உங்கள் பொறுப்பு இருக்கிறது. உங்கள் ஊரில் நல்ல காரியங்களில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். கோவில் திருவிழாக்களுக்கு உதவுங்கள். எல்லோருக்கும் பயன்படும் வகையில் சேவைகள் செய்யுங்கள். பள்ளிகள் கட்டும் காரியத்திலும் மருத்துவமனைகள் கட்டும் காரியத்திலும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் திறமையின் அடிப்படையில் சமுதாயத்திற்கு உதவுங்கள். பிராணிகளிடம் கருணை காட்டுங்கள். அவையும் உங்களைப் போலவே உயிர்கள். அவைகளுக்கும் வலி தெரியும், மகிழ்ச்சி தெரியும். அவைகளையும் என் படைப்பாக மதித்து நடத்துங்கள். பசுக்களுக்கு புல் போடுங்கள். நாய்களுக்கும் பூனைகளுக்கும் சோறு போடுங்கள். பறவைகளுக்கு தானியம் தூவுங்கள். நீர் தாகத்தால் வாடும் பிராணிகளுக்கு தண்ணீர் வையுங்கள். இயற்கையை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். மரங்களை அழிக்காதீர்கள். புதிய மரங்களை நடுங்கள். பூக்கும் மரங்களை நடுங்கள். கனி தரும் மரங்களை நடுங்கள். அவைகளை நடுவது மட்டுமல்லாமல் அவைகள் வளர்ந்து பெரியதாகும் வரை பராமரித்துக் கொள்ளுங்கள். ஆறுகளையும் குளங்களையும் அசுத்தப்படுத்தாதீர்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். எந்த பெண்ணையும் தவறான பார்வையில் பார்க்காதீர்கள். அவர்கள் அனைவரும் உங்கள் தாய் சகோதரிகள். அவர்களின் கற்பையும் கண்ணியத்தையும் போற்றுங்கள். பெண்கள் கல்வி கற்பதற்கும் வேலை செய்வதற்கும் ஊக்கப்படுத்துங்கள். ஆனால் அவர்களுடைய பாரம்பரிய மேன்மையையும் பாதுகாக்க உதவுங்கள். முதியவர்களிடம் மிகுந்த மரியாதை காட்டுங்கள். அவர்கள் உங்களுக்கு முன்னால் பிறந்து வாழ்ந்து அனுபவம் பெற்றவர்கள்.